சினிமா இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். பட் ஆனால் எல்லாருக்குமே ஹீரோன்னு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் போய் சும்மா கிடையாது. ஏன்னா இப்போது அவங்க வந்து ஒரு படம் பண்ணவங்க இல்லைனா வந்து படமே பண்ணாதவங்க இந்த மாதிரி கூட பேர் வந்து உன் பேர் வரல. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இப்போ ஐ ஹவ் டிசைடட் நெக்ஸ்ட் 2 ஹீரோ தான் பண்ணுறோம். அந்த கதையின் நாயகனா நான் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா அட்டகத்திக்கு நான் ஆடிஷன் பண்ணேன். லுக்கில் இருக்கேன், இந்த லுக்கில் ஆடிஷன் பண்ணி லுக்கினால வேணாம்னு சொல்கிற போகிறான்னு ரொம்ப ஒரு 10 ரூபா நம்ம ஃபோன் பண்ணால் கூட ரொம்ப ஸ்வீட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆட்கள் கூட நான் ஒர்க் பண்ணேன். சூப்பர். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பேக் ஃபயரும் ஆச்சு. Being an actor, if this is an advantage or being a human itself is a problem. சின்ன கேரக்டர் ரோல்ஸ்ல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு டேலண்ட்டும் விடாமுயற்சி மூலமா தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடம் உருவாக்கியவர் கலையரசன். மெட்ராஸ், கபாலி, சார்பட்ட பரம்பரை மற்றும் வாழை மாதிரி படங்களில் தன்னோட நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரசிகர்கள் மனசுல ஆழமான இடம் பிடிச்சிருக்கார். ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் மற்றும் தன்னம்பிக்கையோட அவரோட பயணம் சினிமால கனவு காண்ற பல இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் கலையரசன் ஆன் கெட் இன்ஸ்பயர்ட் வித் ராஹி. Hi, வணக்கம். Welcome to Get Inspired with Rahi, powered by CineX. சினிமால நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. மக்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும், பிடிக்காது. ஆனா உங்களுக்கு ஹேட்டர்ஸே கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கும். They think you're one of their family members. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இது? நீ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பேஸில் மக்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சோம் ஒருத்தன் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஏட்டஸ் இல்லையான்னு தெரில, பிடிக்காதும் இல்லையான்னு தெரில. பட் ஆனால் ஓகே, கம்மியாக இருக்காங்களோ இல்லைடா சந்தோஷம். சூப்பர் தான், ரொம்ப பிடிக்கும். பீப்புள் they just love you, no? வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் தட். எப்படி நடந்துச்சுன்னா ஒரு ஆசை தான், ஒரு லவ். ஸோ தெரியல, சினிமா பிடிக்கும் அவ்வளோதான். மேபி நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆன கேரக்டர்ஸ் they think they are one of your family members மாதிரி இல்லை? மேபி அதான், they're able to relate to you. எப்பவுமே நமக்கு இங்கே சவுத்தில் வந்து தமிழில் வந்து பீப்புள் ஆர் வெரி 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 சென்டிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க, வெரி சென்டிமெண்டல்லாம். ஸோ அதேமாதிரி அவங்க வந்து நெக்ஸ்ட் டோர் பாய் அப்போல்லாம் சொல்லுவாங்க வார்த்தை. ரொம்ப நமக்கு ரொம்ப நம்ம எப்படி பிடிக்கும்னா அந்த பக்கத்து வீட்டு நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி பையன் இருப்பான், இல்லை பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. நம்ம ஒரு கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்லுவாங்க எப்பவுமே, நம்ம ஒரு கேரக்டர் நம்ம க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸில் இருந்தாலே அந்த கேரக்டர் பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கும்போது, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டரா, ஸோ இந்த மாதிரி லுக்கில் இருந்தாங்கன்னா ஓகே மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேஸ்டிங் பண்ணும்போது பண்ணிட்டாலே அதுவே ஒரு கேரக்டருக்கு பாதி சக்ஸஸ். அப்புறம் மக்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துரும் அது மக்கள்கிட்ட, ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததுன்னா. ஸோ அது மாதிரி லக்கிலி ஐ திங்க் மெட்ராஸோட அன்பு வந்து நிறைய பேர் வீட்டில் ரொம்ப ஃபேமிலியாக கொண்டு போய் சேர்த்துது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு, ஆனால் உண்மையாகவே நான் ப்ராமிஸாக அந்த அளவுக்கு இட்டாவும் எதிர்பார்க்கல, சத்தியமாக உண்மையாக. ஏன்னா எல்லா படமும் நமக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ அறிவும் கிடையாது. அப்போது நம்ம சினிமா ட்ரை பண்ணுறோம், நம்ம படம் பண்ணுறோம், நடிக்கணும், ஆக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஸ்க்ரீனில் வரணும், சினிமா ஒரு லவ், ஏதோ ஒரு லவ். ஏன்லாம் தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதே போயிட்டு ஷூட்டிங்லாம் வேடிக்கை பார்ப்பேன். நான் வந்து போரூரில் படித்தேன். ஸோ அப்போ அங்கே வந்து இந்தியன் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும். நம்ம கரெக்டாக இப்போ ஐ திங்க் சரவணா பவன் அந்த சைடில் கரெக்டாக அந்த வல்சராக்கம் டு போரூர் போகிற ரோட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெரிய ஒரு ஷூட்டிங் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே தான் அலாவுதீன் படம், இந்தியன் படம் அங்கே ஷூட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது தெரியாது நமக்கு அப்போ சின்ன. அப்போ அங்கே தான் இந்த ரன் படத்தில் வந்து அந்த சப்வே ஃபைட்டு ஷூட் பண்ணாங்க. சப்வேல ஃபைட் இந்த மாதவன் சார் வந்து ஷட்டர் மூட் பெரிய ஃபேமஸ் ஆச்சு, இந்த ஷட்டர் மூடுறது. அது அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அப்போ வீட்டுக்கே தெரியாது. நான் ஒரு 5 நாள் 4 நாள் ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு போய்ட்டு அந்த ஷூட்டிங் பார்த்தேன். பார்த்தீங்களா? வாவ். பையெல்லாம் எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க. பக்கத்தில் ஒரு 2 தெரு தள்ளி ஃப்ரெண்டு வீடு இருக்கும். அங்கே போய் அங்கே வச்சுட்டு நாங்கள் போய் டெய்லி இதுக்கு போகிற குறைஞ்சி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவேன். கூப்பிட்டு சும்மா நின்று உள்ள ரொம்பலாம் கிளியர், அதெல்லாம் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான். ஸோ ப்ராப்பராக பார்க்கவும் முடியாது. அப்படியே என்ன தெரியுதோ வர்றது போகிறது. பட் அட்லீஸ்ட் அந்த ஃபீல் பண்ணணும். மேடிக்கார பழைய இதெல்லாம் ரிலீஸ் ஆன டைம். ஸோ அப்போது எனக்கு போய் பார்ப்போம் அந்த ஷூட்டிங். அப்போ தெரில, அந்த ஷூட்டிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது, ஒரு ஐ கொடுத்தது. ஏதோ தெரில, சினிமா மேலே ஒரு லவ், அவ்வளோதான் அது. அப்போ அதே மாதிரி YMCAல கிரிக்கெட் கோச்சிங் போகும்போது வாலி படம் நினைக்கிறேன், வாலி படத்தில் அந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த பாட்டு ஷூட் பண்ணாங்க. அப்போ YMCAல நிறைய படம் ஷூட்டிங் நடக்கும்.
ஸோ இப்போ கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸை கட்டடிச்சுட்டு வீட்டில் கோச்சிங் சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு நாள் தான் ஷூட் பண்ணாங்க. பட் கோச்சிங் அந்த சைடு நடந்தது. அதுக்கு போகாமல் நான் இங்கேயே பேக்கை ஓரமாக வச்சுட்டு கிட் பேக் வச்சுட்டு அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்தேன். சிம்ரன் மேம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஒரு சில் அவுட்ல. பாத்தீங்களா அது? ஆமா, அந்த தொடப்பத்தை வச்சு இந்த டஸ்ட்லாம் பண்ணிவிட்டாங்க. ஆமா பாத்தீங்களா அது? அது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கும். ஆமா, அதை அங்கே ஷூட் பண்ணாங்க. அது பார்க்கறதே பயங்கர எக்ஸைட்டிங். ஏன்னா இந்த ஸ்மோக்லாம் நமக்கு தெரியாதுல்ல பழைய எப்படி ஸ்க்ரீனில் வருதுங்கிறது. அப்போ அந்த தொடப்பத்தை வச்சு எல்லாம் சுற்றி பெருக்கிட்டு வச்சு போட்டு அந்த இதில் வந்து அந்த சாங் ஒரு சில் அவுட்ல ஒரு லேட் ஈவினிங்ல இருக்கும் அந்த சாங். அந்த ஏப்ரல் மாதத்துல நல்ல ஃபாஸ்ட் பீட் வரும் அது. சூப்பர். ஸோ அதனால அப்போதுலேருந்தே எனக்கு எப்படியா சினிமாக்குள்ளே போகணும்னு ஒரு பெரிய ஆசை. ஓகே, ஸ்க்ரீன்ல வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அது வந்து இட்ஸ் நாட் இல்லை ஆக்டிங்ன்றது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக ஆக்டிங் பண்ணணும். பட் சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது வந்து எனக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இந்த இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து தெரியல. அதுக்கப்புறம் உள்ள நுழையறதுக்கான நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது, வழி தெரியாது. ஒரு யாரும் நமக்கு சினிமாவில் ஒருத்தர் கூட தெரிஞ்சோட இப்போ என் கிளாஸில் இருந்தாங்க சில பேர். ஷீனின்னு என் ஃப்ரெண்ட் இருந்தான் காலேஜில். ஸ்கூலில் அதுவுமே கிடையாது, ஸ்கூலில் 0. அட்லீஸ்ட் நான் காலேஜ் போகும்போது என் ஃப்ரெண்டு கிரணோட அப்பா வந்து சன் டிவியில் இருந்தார் என் ஃப்ரெண்டு. அப்புறம் ஷீனின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவங்க அப்பா வந்து முருகதாசரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க அப்பா யூஸ் டு பி அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வித் பாரதிதாசன். ஓகே. ஸோ அதனால அப்படிதான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீனியர் தெரியாமச்சு வி ஆல் யூஸ் டு டாக் அபவுட் சினிமா. ஓ, ஸோ சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு சினிமா இது இருந்துச்சு. ஓகே, பேசி அது அப்படியே க்ரோ ஆயிருக்கு உங்களோட இது. ஓகே. ஸ்டில் நவ் தேர் இஸ் another friend called அருண். அவன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சினிமா லவர் அவனும். பட் he wanted to get into cinema, பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால வர முடியாமல் அவன் வந்து இப்போ ஒர்க் பண்ணிருக்கான். பட் ஒன் டே if I become very successful, like a very good position அப்போனா கண்டிப்பாக I'll bring him in. Definitely. I think சினிமா நீங்கள் உண்மையாக நீங்கள் சினிமா லவ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சினிமா உங்களை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடும்ல. பட் ஆனால் அதில் மோர் தென் த ஆர்ட் நம்ம வந்து ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் வி ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் வி ஹேவ் டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் எப்படி நம்ம திறமையை வளர்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ரெசர்வலன்ஸ், நமக்கு ஒரு பொறுமையும் நமக்கு ஒரு பேஷன்ஸ் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த மனத்தை திடமா வச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி சினிமால சொல்லுவாங்க அந்த ரைட் டைம் ரைட் பீப்புள், அது கரெக்டான இது இருக்கணும். காலம் சினிமால the time is very important. டைம் சொல்லும்போது டோன்ட் மீன் லக்க மீன் பண்ணல. பட் சில விஷயம் வந்து காலம் கடந்து போச்சுன்னா கொஞ்சம் அது மீறி சில மேஜிக்ஸ் நடக்கும் சினிமாவில். எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். பட் ஆனால் சில விஷயங்களுக்கு அந்த காலம்ன்றது ரொம்ப முக்கியம் வந்து. ஸோ அது வந்து நமக்கு அது மோர் தேன் நம்ம இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்த திறமையும் வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் நம்ம கிடைக்கும் போது நம்ம டேலண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை மீறி நமக்கு வந்து ஒரு நிதானமும் பொறுமையும், அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நம்மளை சுற்றி இருக்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, அது எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ ஏன்னா டிப்பிக்கல் இந்தியன் மென்டாலிட்டி இருக்குல்ல. இப்போ சினிமானாலே எவ்ரி ப்ரொஃபஷன் வி சூஸ் நோ லைக் பீப்புள் ஒன்லி டேக் எவ்வளோ சக்ஸஸ் ரேட்டை பார்க்க மாட்டாங்க, ஃபெயிலியர் ரேட்டு தான். இப்போ நீங்கள் 100 பேர் சினிமாவில் வந்து ஜெயிச்சவனை பார்க்குற நீ தோத்தவனா நிறைய பேருவாங்க. ஸோ எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம். எனக்கு வந்து நானே தான் இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் ஆஃப்டர் குவைட் சம் டைம் ஐ வாஸ் இன் லவ் அண்ட் மை ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்ணுவேன் இடத்துல. அப்போ என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். பட் நம்ம இங்கே டிப்பிக்கல் நம்ம மைண்ட் செட் மக்களுக்கு என்ன அம்மா அப்பாக்கெலாம் என்ன தோணும், பையன் சேஃபாக இருக்கணும், ஒரு கரெக்டான வேலை போகணும், இந்த கரெக்டாக ஏர்ன் பண்ணணும். சொந்தக்காரன் என்ன நினச்சிப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினச்சிப்பான், அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொசைட்டியில் நாளைக்கு வந்து சரியாக வளராமல் போய் சரியாக பொசிஷனாக கரெக்டான ஜாபுக்கு போகலாம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிற டிப்பிக்கல் மைண்ட் செட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில ஐ திங்க் சம் வெரி ஃபியூ பீப்புள் லைக் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கு. எஸ், கரெக்ட். நான் அதுதான் சொல்ல வந்தேன். பிகாஸ் அந்த டைம்ல இட் வாஸ் நாட் லைக் தட். இப்போ பேரண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த இது கொடுக்குறாங்க கிட்ஸ்க்கு, அலோவ் பண்றாங்க. இப்போ சினிமாலே இப்போ நான் சினிமான்னு எடுத்தேன்னா அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளில தெரிய வந்து டைரக்டர் ஆகலாம், நடிகர் ஆகலாம், மியூசிக் டைரக்டர் ஆகலாம் தெரியும். பட் அதுலயே வந்து லைக் தேர் ஆர் சோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் இட்ஸ் வெரி கிரியேட்டிவ், ஆமா, வெரி என்டர்டெய்னிங், வெரி லவ்விங். அவ்வளோ இருந்து அதில் போய் நம்ம ஸ்டில் இட்ஸ் யூ கேன் ஏர்ன் வெரி நைஸ்லி. ஆமாமா, கரெக்டாக பண்ணலாம். ஸோ அது வந்து அது தெரியாதுல யாருக்கும். நமக்கு சினிமானாலே டேஞ்சர் சேஃபா. திஸ் இஸ் ஆல்சோ an art. நோ எல்லாருமே சினிமானாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க வீட்டாரு. திஸ் இஸ் ஆல்சோ an art. ஸோ எல்லாருக்கும் இப்போ லாக்டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சினிமான்னு ஒன்று இல்லைன்னா எல்லாரும் சைபர் ஆயிருக்க முடியும்னு தெரியாது. சினிமா இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். பட் ஆனால் சினிமாக்காரனாலே வந்து சினிமா வேணாம்ப்பா, சேஃப் கிடையாது, டேஞ்சர் அப்படிங்குவாங்க. அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து
பசங்கன்னா ஒரு சேஃபான பொசிஷனாக தான் இருக்கணும் அது பேரண்ட்ஸ் ஒன்றும் அதை மீறி நமக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஐ திங்க் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே ப்ரோ, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ ஆஸ் அன் ஆக்டர் இட் கேம் வித் மெட்ராஸ், ரைட்? ஓகே, ஸோ நீங்கள் அன்பு கேரக்டருக்கு 3 ஆடிஷன்ஸ் பண்ணீங்க, கரெக்டா? ஸோ ஆடிஷன்ஸ் 3 ஆடிஷன்ஸ் பண்ணீங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஹவு டிட் யூ, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க ஈவன் ஆஃப்டர் யோர் செகண்ட் ஆடிஷன்? கான்ஃபிடென்ட்லாம் இல்லை. இல்லை, பிகாஸ் நீங்கள் 3 ஆடிஷன்ஸ் பண்ணீங்களே ப்ரோ, அந்த ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு இது இருக்கும், நீங்கள் செகண்ட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அந்த டைமில். ஹவு டிட் யூ கரெக்டாக நான் எப்படியாச்சும் அந்த ஃபிலிம் நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? அவ்வளோலாம் ஆக்சுவலாக யோசிக்கல, உண்மையாக சொல்ல போனால். வந்து ஒரு ஆடிஷனு நம்ம போய் ஏன்னா அட்டகத்திக்கான ஆடிஷன் போனேன். அந்த மாதிரி லைக் ஐ ஹவ் கான் ஃபார் லைக் Lot of சக்ஸஸ் ஆயிடுச்சு. வி ஆர் டாக்கிங் அபவுட் மெட்ராஸ். ஓகே, அது மாதிரி அப்படின்ட்டு என் நம்பர் ஆஃப் ஆடிஷன்ஸ். ஸோ அதனால் எல்லா ஆடிஷனும் நம்ம ஒரே ஃபீல்டில் தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ அது வந்து சிலது இப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு மேஜிக் க்ரியேட் ஆயிடுச்சு, வெரி ஹாப்பி. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அதில் 2 கேரக்டர் இருக்கா, அன்புன்னு ஒன்று, விஜின்னு ஒன்று. ஓகே, ஸோ 2த்துக்குமே நான் ஆடிஷன் பண்ணாங்க. பட் நமக்கு அப்போ வந்து என்ன, அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், பேசுவோம்ல. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து இந்த ரோல் பாதியிலே செத்துறோம்டா, எந்த ரோல்? அன்பு வந்து இந்த விஜய் ரோல் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரணுன்னே எனக்கு விஜய் தான் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆமாம், மொத்தம் ஃபுல்லாக ஒரு மீட்டியான ரோல் ஆமாம், படம் ஃபுல்லாக வருவோம்ல மெயினாக. சரி, நமக்கு அப்போ அதிகபட்ச ஆசைன்னு நிறைய இடத்துல நம்ம தெரியணும், நம்மளை வந்து எல்லாரும் பார்க்கணும், நம்ம வந்து நடிக்கணும். ஓகே, படம் ஃபுல்லாக முடிஞ்சு ஹிட்டாகி ஒரு 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஸோ அப்படியே இருந்தது நம்ம மைண்ட். அவள் தான் அறிவு அப்போது. ஸோ அப்போ வந்து அப்போ அன்பு கேரக்டர் ஆடிஷன் பண்ணுறேன், விஜய்க்கும் பண்ணுறேன். விஜய் தான் சாவாது, படம் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும். கிளைமேக்ஸில் ஒரு சண்டை இருக்காதுங்க சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதுதான் இயல்பாக ஆசைப்படுவோம். அப்புறம் பார்த்தா ரஞ்சித் சார் வந்து அன்பு நல்லா இருக்குன்னு பண்ணேன். எனக்கு அப்போது கான்ஃபிடென்ட்டாகவும் இல்லை. ஆனால் அன்பு வந்து நான் பண்ண சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடிஷன் பண்ண சீன் ரொம்ப சூப்பராக, அந்த செவரை பற்றி பேசுகிற ஒரு சீன் தான் பண்ணோம். அப்போ வந்து நான் வேறு அந்த மதையானை குற்றம்ன்ற படத்தை முடிச்சுட்டு அந்த மொட்டை அடித்து அப்போ தான் கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு, இந்த படம் ஆடிஷன் போகிறேன். ஜென்ரலாகவே நமக்கு தெரில, சில பேர் தே ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தேர் லுக்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ். ஆமாம், அதுவும் ஆக்டர் இருந்தானா ஒரு அழகா இருக்கணும், குட் லுக்ஸ் இருக்கணும், குட் பாடி இருக்கணும் சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ரொம்ப யோசிப்பேன். அது மாதிரி இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் நமக்கு அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ நான் வேறு மொட்டை அடித்த ஒரு லுக்கில் இருக்கேன், நெத்தி வேறு கொஞ்சம் எனக்கு நெத்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருக்கேன். ஐயோ இது எப்படி நமக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா கிடைக்காதா பட் ஐ ஃபீல் நான் கொஞ்சம் முடிதான் வளர்ந்து, இன்னும் கொஞ்சம் தாடிலாம் லைட்டாக வளர்ந்து கொஞ்சம் இருந்தால் இல் பி இன் மை பெஸ்ட் லுக்ஸ். ஸோ மேபி நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து போகிறேன். அந்த மொக்க லுக்கில் இருக்கேனே, இந்த லுக்கில் ஆடிஷன் பண்ணி லுக்குனால வேணான்னு சொல்கிற போகிறான்னு. பட் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பட் ஐ காட் த்ரூ த ஆடிஷன்ஸ். அந்த லுக் தான் ஆப்டாக இருந்துச்சு. அதுக்கு இல்லை, அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் வந்து அதான் டைரக்டர் டிசைட் பண்ணுறது கையில் கிடையாது. அப்புறம் தெரியல, கிடச்சிச்சு, வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் வி ஹேட் அ லுக் டெஸ்ட், வி ஹேட் அ ஸ்க்ரீன் டெஸ்ட். என்னன்னா கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை. பிகாஸ் இப்போ மெட்ராஸ் வந்து ஏன்னா இப்போ ஒரு அந்த படம் 100% நமக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி there were multiple layers. கார்த்திக் சார் ஓகே சொன்னோம், சூர்யா சார் ப்ரொடக்ஷன் சார், ஞானவேல் சார் சைடில் அந்த கேரக்டருக்கு மேபி அதான் ஒரு படம் போது எல்லாம் யார் யார் நடிக்கிறாங்கும் போது இது ப்ரொடக்ஷன் ஆல்சோ ஹஸ் டு பி ஹாப்பி. நோ ப்ரொடக்ஷனுமே வந்து ஓகே பண்ணி. ஏன்னா இட்ஸ் லைக் அப்புறம் தான் லேட்டராக தான் தெரிய வந்து இட்ஸ் அந்த ரோலுக்கு ஒத்துக்கிட்டு நான் ஐ திங்க் ரஞ்சித் சார் அவ்வளோ ஃபைட் பண்ணி அதை நமக்கு கொடுத்தேன். ஏன்னா தேர் வாஸ் ஃபியூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தே டோல் நோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே நான் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் பெரிய ரோலு. ஸோ கார்த்திக் சார் பெரிய ஹீரோ, ரஞ்சித் சாரோட செகண்ட் ஃபிலிம், அது பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவங்க இந்த ரோலை புல் ஆஃப் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும்ல. ஸோ அது ஆனால் ஐ திங்க் அதனால தான் பட் யூ புல்ட் இட் ஆஃப் ரியலி வெல். ரஞ்சித் சாருக்கு வந்து இன்னி வரைக்குமே ஃபீல் ஸோ அந்த டிசிஷன் எடுத்தது ஹி இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எப்பவுமே தட் இஸ் வாட் ஆல்வேஸ் ஐ சே இன் சினிமா, லைக் ப்ரொடியூசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைரக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா எதுனாலும் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கூட இருக்கும், இந்த கேரக்டருக்கு எனக்கு இந்த ஆக்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஈவன் த டைரக்டர் ஹேவ் அ கிளியர் விஷன். நம்ம ஒரு படத்தில் ஜாலியாக காமெடியாக காட்டுவாங்க, அது அதே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் டிசைட் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபிலிமில் அவரை பார்த்தாலே நம்ம பயப்படுற அளவுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக அது வந்து மேஜிக் இஸ் இன் ஆல்வேஸ். ஐ சே ஒன் எக்ஸாம்பிள். நான் புதுப்பேட்டையில் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி தனுஷ் சாரை ஃபஸ்ட்டில் காட்டும்போது பயந்து பேண்ட்டில் உச்சாடிக்கிற மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க. கட் பண்ண இன்டர்வல் பிளாக்ல பிகம் லைக் மாசாக மாறி ஒரு மிரர் மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க.
செல்வராகவன் சார். அது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது நமக்கே அந்த கேரக்டரை பார்த்து ஒரு பயம் வரும். ஆமா. அதுதான் நீங்க சொல்லும் போதே எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருக்கு சீரியஸ்லி. பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லுக் வைஸாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இ லுக்ஸ் வெரி யங், வெரி லைக் ஸ்கூல் பாய் மாதிரி லுக்கில் இருப்பார் தனுஷ் சார் அந்த படத்தில். பட் ஆனால் அது ஸ்க்ரீன் பிளே வந்து அதுக்கப்புறம் ஒரு காட்டின விதம், அவரோட இந்த கேரக்டரோட கிராஃப், அதோட விஷயம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே இட்ஸ் ஆல் ஒரு டைரக்டர்ஸ் விஷன்ல அவங்களுக்கு கரெக்டாக அந்த மைண்ட்ல மெட்ராஸ் டே நடந்தது. எல்லாரும் மெட்ராஸ் முடிச்சுட்டு நேரில் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. ஏன்னா தட் கேவ் மீ அன் வெரி மேன்லி இமேஜ். ஸோ எங்கே போனாலும் வந்து நேரில் உண்மையாக நீங்களா நடிச்சிங்கன்னு கேட்பாங்க, இல்லை குள்ளமாக இருக்கீங்கன்னுவாங்க. திடீர்னு வந்து என்ன நீங்கள் வந்து அதில் பாட்டு பெரிய ஆள் மாதிரி இருந்தீங்க, நேரில் சின்ன பையன் சின்ன மாதிரி பையன் இருக்கீங்க. மாதிரி. வாவ், அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அதாவது நம்மளோட பெரியவர் மாதிரி இருப்பாரு, கரெக்ட். அண்ணான்னு வரு. ஐயோ நமக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கும் சார். பட் அந்த கேரக்டருக்குள்ள போனோம்னா நீங்க அப்படியே யூ ஜஸ்ட் எவால்வ், அப்படியே மாறிடுறீங்களா? அதான் டைரக்டர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ். ஸோ நீங்கள் நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்களோ. அன்பு கேரக்டருக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. பட் டிஸ்பைட் டூயிங் ஸோ மெனி சப்போர்ட்டிங் ரோல்ஸ், நீங்கள் யூ ஷோட் பீப்புள் தட் ஐ வில் பிகம் அ ஹீரோ. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை உண்மையாக சொல்லணும்னா ஐ வில் பிகம் எ ஹீரோ அப்படிலாம் யோசிக்கல. எனக்குலாம் வந்து அதிகபட்ச ஆசை ஹீரோ ஃப்ரெண்டு அந்த சோனில் தான் இருந்தது. பட் ஹியர் யூ ஆர் ஆஸ் அ ஹீரோ. பட் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. ப்ளஸ் வந்து அதில் பாசிட்டிவ் இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கிறதுல ஒரு பாசிட்டிவ் இருக்குது. என்னென்னா irrespective of the movie success, you will get films. நம்ம ஒரு கேரக்டர் சக்ஸஸ் ஆயிடுச்சா நிறைய படம் வரும். பட் when you do hero, you have more responsibility. The film has to run. ஆமா, படம் ஓடிச்சுனா entire thing is on your shoulders ல. சக்ஸஸ் நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஹாப்பி, எல்லாருக்கும் சக்ஸஸ். ஓடலைன்னா இல்லை ஐ திங்க் நான் என்ன சொல்லலாம், ஏன்னா வந்து என்னன்னு இல்லை, லைக் பீப்புள் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி வரும்போது நம்ம தவறுகள் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் we have to be very very கொஞ்சம் கான்ஷியஸாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம சில ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அண்ட் ஆல், பட் ஆனால் சொல்கிறேன் சில பேர் சப்போர்ட்டோட பேக்ரவுண்டோடலாம் வந்தாங்கன்னா ஒரு 2-3 படம் உங்களுக்கு சரியாக போடலாம் கூட, தெர் பி பீப்புள் டு டூ தெம் லைக் ஃபோர்த் ஃபிலிம். நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம 2 படம் ஓடல 3ஆவது படம் ஓடலன்னா தம்பி தாத்தா பயந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவாக பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் எனக்கு இந்த அளவுக்கு இப்போ ஒரு அளவுக்கு நம்ம ஐ திங்க் ஐ ஹாவ் லிட்டில் மெச்சூரிட்டி ஐ ஃபீல், அது மேபி தெரில. ஆனால் அப்போ வந்து எனக்கு மெட்ராஸ் ரிலீஸ் ஆகும்போது லைக் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி, அப்புறம் இண்டஸ்ட்ரியிலுமே நிறைய பேர் நிறைய டேரக்டர்ஸ் கதை சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ வந்து நமக்கு இவ்வளோ ரிசப்ஷனாக நமக்கு ஓகே ஹீரோவான் அப்போலாம் எனக்கு ஒரு படம்லாம் நல்ல பேமெண்ட்டு தரேன்றாங்க, பெரிய பட்ஜெட் எல்லாமே. அப்போ நான் சொன்னேன் சார் நான் இப்போ தான் ஒரு படம் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருக்கேன், நான் ஹீரோ நடிச்சு படம் ஃபுல்லாக என்னை பார்க்குவாங்களான்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. இதெல்லாம் ஆப்வியஸாக அப்போ ஏன்னா வந்து இப்போது மெட்ராஸ்ன்ற படம் வந்து ரஞ்சித் சார்னு ஒரு டேரக்டர் இருக்காங்க, கார்த்திக் சார்னு ஒரு ஹீரோ இருக்கார். அப்போ அதில் நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறோம். அப்போ இப்போ நம்ம ஹீரோ நடிச்சா நம்ம ஹீரோன்றதுக்காக ஒரு படத்துக்கு ஒரு கூட்டம் வரணும்ல, அது வருமானலாம் நமக்கு தெரியாது. ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இப்போயுமே வந்து நம்ம லைக் பெரிய எஸ்டாப்ளிஷ்டான ஹீரோ கிடையாது. பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வேலைகள் தான் நம்ம அந்த ஒர்க்கு தான் பண்ணிருக்கோம். பட் அந்த பயம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏன்னா பீப்புள் ஹாஸ் டு அக்செப்ட் as a ஹீரோ. ஏன்னா கேரக்டர்ஸாக கூட சில டைம் ஒரு படம் போகும்போது அக்செப்ட் பண்ணுறோம். பட் லீடாக இருக்கும்போது முழு படத்தை நம்ம ஷோல்டர்ஸில் கேரி பண்ணுறது வந்து இட் ஹாஸ் டு த டைரக்டர் ஹாஸ் டு பி த ரைட்டிங் ஹாஸ் டு பி ஸோ கன்வின்சிங் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நம்ம ஏன்னா என்னன்னா டைரக்டரோட மேஜிக் தான். அகெயின் கம்மிங் பேக் டு சேம் டாபிக். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிறேன்னா நான் பயமாக நடித்தா பார்ப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் நான் சுமாராக நடிச்சா கூட டைரக்டர் கரெக்டாக அதை பிளேஸ் பண்ணி ஸ்டேஜ் பண்ணி பயங்கரமாக ரைட்டிங் இருந்தோ ஸ்க்ரீன் பிளே இருந்ததுன்னா. பட் ஐ திங்க் அது டைரக்டரோட டிபார்ட்மெண்ட் ப்ரோ. பட் யூ ஆர் ஆல்ரெடி அக்செப்டட் as a hero and you will go there. நீங்க டைரக்டர் மட்டும் நம்பினா போதும், நீங்க ஹீரோவா பண்ணணும். கண்டிப்பா. அதான் வந்து அப்போ அந்த ஹீரோவா பண்ணணும் போது பயம் இருந்தது, பயங்கர யோசனை. அப்ப ரொம்பலாம் யோசிக்க அவ்வளவுதான். வந்த படத்தெல்லாம் பண்ணேன் because you are already accepted by audience. thank you. நான் அந்த ஒன்னு என்ன பண்ணேன்னா ஐ திங்க் நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அப்போ எனக்கு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா சினிமாவில் எப்பவுமே ஒன்று இருக்கு, we have to first go to a very strong position. அதுக்கப்புறம் யூ கேன் ஹெல்ப் பீப்புள் அரௌண்ட் யூ. ஏன்னா லைக் வி கேன் பி சப்போர்ட்டிவ், அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு கெரியர் ரிலேட்டடாக எதாவது இருந்ததுன்னா ஐ திங்க் நீங்கள் ஃபஸ்ட்டு பயங்கர கமாண்டிங்கான ஒரு பொசிஷன், பயங்கர ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன், ஒரு பிஸ்னஸ் இருக்க ஒரு நல்ல ஒரு இப்போ ஓகேப்பா கலைனா நம்பி படம் பண்ணலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு அந்த வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் ஸ்டேஜ் ஐ ஃபீல். லைக் ஒரு மினிமம் இப்போ ஒரு சில ஹீரோஸ்க்கு வந்து சில படங்கள் பெரிய லெவலில் ஹிட் ஆகும், சில படங்கள்
ஓரளவுக்கு ஹிட் ஆகும், சில படங்கள் ஃப்ளாப் ஆகும் அந்த மாதிரி ஆகும். பட் ஆனால் அவங்களுக்கு ஓகே இவங்களை வச்சு பண்ணால் பேர் பண்ணியும் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒன்று கிரியேட் ஆகும்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் போனதுக்கப்புறம் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து அப்போ என்ன பண்ணேன்னா, சரி நமக்கு ஓகேப்பா நம்ம ஒரு படம் வந்துச்சு நமக்கு ஓகே இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெட்ராஸ் முன்னாடி எனக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் போய் யாரெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ யாரெல்லாம் நமக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸ். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக வில் கெட் ஹர்ட், ஆமா. ரொம்ப சிம்பிளாக நம்மளை கலாச்சிருவாங்க, சிம்பிளாக நம்ம வந்து ஹர்ட் பண்ணுவாங்க. அது அவங்கள குறையும் சொல்ல முடியாது. அவங்கள போகிற போக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். அசால்ட்டாக தட்டி ஆமா, போவோம். அது கண்டிப்பா. நம்ம அவங்கள குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வெரி 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 ஃப்ளக்சுவேட்டிங் இண்டஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு ஒன் ஃபிலிம் 1 வீக்கெண்ட் வில் சேஞ்ச் யுவர் கம்ப்ளீட் டைனாமிக்ஸ், கம்ப்ளீட் லைஃபே மாற்றும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரியலாமல் 1000 பேர் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம எல்லாருமே நம்ம அன்பாக பார்த்துக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது அவங்களோட விஷயம். ஆனால் நம்ம அவங்கள அந்த நேரத்தில் நம்ம சில பேர் நம்மகிட்ட அன்பாக இருப்பாங்க, நமக்காக ஒரு நேரம் ஒதுக்கி பேசுவாங்க, இல்லை நம்ம ரொம்ப ஒரு 10 ரூபா நம்ம ஃபோன் பண்ணால் கூட ரொம்ப ஸ்வீட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் ஒர்க் பண்ணேன். சூப்பர். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பேக் ஃபயரும் ஆச்சு. ஸோ அது பிரச்சனையாகவும் மாறிச்சு. ஏன்னா இப்போது நம்ம ஒரு ப்ரூவிங் ஸ்டேஜில் இருக்கும்போது, நம்ம ஒரு க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து கூட நிறைய ஒரு ரிஸ்க், நம்மளே ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். அப்போ வந்து கூட ஒன் மோர் ரிஸ்க்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம எதாவது சப்போர்ட் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக மாறும். ஓகே. அப்போ வந்து அதான் சொல்கிறேன், நான் மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஏறி உட்காந்து கை கொடுத்து தூக்கலாம். கண்டிப்பா. ஏறும்போதே கை கொடுத்தா 2 பேரும் சேர்த்து ப்ராப்ளம் ஃபார் இம் ஆல்சோ. ஏன்னா 4வது படம் பேர் வேணாம், அந்த படம் என்கிட்ட கதை சொல்லி அந்த அண்ணா வந்து நீ ஹீரோவாக நடிக்கணுன்றாரு. நான் சொல்கிறேன் அண்ணா வேணாண்ணா, கதை சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து நான் விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட டேட் வாங்கி தரேன் உங்களுக்கு, நீங்கள் அவருக்கு கதை சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு பெரிய ஒரு கதையை பேசுகிறீங்க, பயங்கரமாக இருக்கும் அவரை வச்சு. அதே மாதிரி ஏன்னா இதில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் நான் நடிக்கிறேன், சூப்பராக இருக்கும். நீங்க ஹீரோக்கு வேண்டாம் சொன்னீங்களா? ஆமாம். ஏங்க? இல்லை உண்மை பயம்தான். ஏன் பயம்? அவ்வளோ அப்போ வந்து சரின்னு, ஏன்னா நான் ஷோக்காக சொல்லல, பட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் யூ ஹேவ் சூப்பர் பர்சனாலிட்டி. நீங்க கண்டிப்பா தைரியமா இறங்கி ஹீரோவா பண்ணலாம். கண்டிப்பா இனிமேல் பண்ணணும் கண்டிப்பா. ஐ வாண்ட் டு see you as hero. ஆல்வேஸ் எனக்கு வந்து அந்த ஹீரோ இமேஜ் மேல எல்லாருக்குமே ஹீரோன்னு ஆசை இருக்கும். So, எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றதுலாம் போய் சும்மா கிடையாது. ஏன்னா இப்போ ஐ திங்க் எவ்ரிபடி ஸ்டார்டட் ஆக்டிங், லைக் டைரக்டர் நடிக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க. ஸோ அது நடிப்பு மேலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அந்த ஹீரோன்ற ஒரு இமேஜ் மேலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் அது இருக்கு. ஆனால் என்னன்னா எனக்கு ஐ ஈக்குவலி லவ் கேரக்டர்ஸ் ஆல்சோ. என்னன்னா வந்து கேரக்டர்ஸ்னா ஐ திங்க் வி கேன் எக்ஸ்ப்ளோர். அதுக்கப்புறம் வந்து ஐ வாண்டட் டு பி a very respectful actor. புரியுது. வந்து ஒரு சக்சஸ், ஸ்டார், ஒரு இமேஜ் அந்த மாதிரி ஒரு ஜோன் போறதை விட நல்லா நடிக்கிறான், நல்ல ஆர்டிஸ்டா ஒரு பேர் வாங்கணும்னு உங்களுக்கு. சூப்பர்ப்பா, செமையா நடிக்கிறாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தையை கேட்கறது பெரிய ஸ்டாரி ஆயிவேன், அதை விட நல்ல ஆக்டர் பாய்வன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து அதெல்லாம் ஆசைலாம் எனக்கும் இருக்கு. பட் என்னன்னா எனக்கு வந்து கரெக்டான படம் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே வந்து தமிழில் என்ன பிரச்சனை, இப்போ ஒரு படம் யாரோ போலீஸாக நடிச்சு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஆக்டராக இப்போ மலையாளம்ல எக்ஸாம்பிள் ஏன் மலையாளம் சொல்கிறேன்னா, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு படம் வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு பெரிய பெரிய படம் நடிச்சு பெரிய ஹீரோவா பெரிய மாசான படம் நடிச்சு ஹிட் ஆயிருக்கும். கட் பண்ண அடுத்த படத்தில் வந்து 2 சீன் வந்துட்டு போகும் அசால்ட்டா. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களை அடுத்து ஒரு சாதாரண ஒரு கதை இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வச்சு ஒரு படமே பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னா இப்போ நமக்கு புதுசாக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி a நியூ ஆக்டர், நியூ ஹீரோ, நியூ ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் நம்மளை செகண்டரி ரோலுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ அந்த கேரக்டர் நான் நடிக்கலாம், இது இப்போ நான் ஓகே பிஸ்னஸ் அதெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பட் ஒரு புதுசாக ஒரு படம் யாருன்னே தெரியாத புதுசாக ஒருத்தர் வராங்க, இல்லைனா வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வேணா அந்த மாதிரி கதைகளோடு நம்மளை ஏன் ஹீரோவை கூப்பிடணுன்ற ஒரு சோகம் இருக்கும் நமக்கு. ஸோ இது நம்ம செட் ஆகும், அதில் நம்மளை வந்து செகண்டரி ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம கேரக்டர்ஸ் நடிச்சே ஹிட் ஆகுது. கரெக்ட். ஸோ அப்படின்னு ஓகே இவன் கேரக்டரே பண்ணிட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அது அந்த கேரக்டர் ஏன் இந்த படத்தில் ஹீரோவா கூட நடிக்கலாம். ஐ திங்க் கேரக்டர்ஸ் பண்ணி ஸ்டீரியோடைப். எக்ஸாக்ட்லி. இது தமிழில் நிறைய பிரச்சனை. நாளாக தேர் ஆக்டர்ஸ் ஐ ரெகுலர்லி டாக் டு பண்ணலாம். அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ண. சில பேர்லாம் போலீஸாக நடிச்சுட்டு எல்லா படமும் போலீஸாக போவாங்க. ஏதாவது ஒரு ரோல் நடிச்சு கொஞ்சம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா ஒரு இப்போ டேரக்டர்ஸுக்கு அந்த பிரச்சனை. ஜாலியான படம் பண்ணி ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அடுத்தது ஒரு பயங்கர ஒரு 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 ஆக்ஷன் ட்ராமாவோ இல்லைனா வந்து ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இல்லைனா ஒரு சைக்கோ ட்ராமா இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயங்கர ஒரு இல்லை ஜானர் சேஞ்சாக கொண்டு போனாங்க. ஏன் சார் நீங்க ஜாலியான படம் பண்ணி ஹிட் ஆச்சு, அதே மாதிரி பண்ணுங்கன்னுவாங்க. நீங்க அதே மாதிரி டைரக்ட் பண்ணுங்க. அப்போ ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா சேஃப் பெட். நீங்க ஒரு ஸ்டேஜ்ல கூட சொன்னீங்களா இனிமேல் கேரக்டர் ரோல்ஸ் பண்ண மாட்டீங்க, ஹீரோ மட்டும் தான். இல்ல வாட் மேட் யூ சே தட்? இப்பயே நான் என்ன சொன்னேன், கேரக்டர்ஸ் பண்ணுவேன். பட் எனக்கு அந்த ஆசைனா இருக்கு. பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா பண்ணலாம். அதே மாதிரி என்னன்னா இப்போ நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். இப்போ வெறும் லீடா மட்டும் கதைக்கிறது என்ன பண்றேன்னா, ரொம்ப இப்போ நல்ல ஒரு எப்பவுமே சினிமாவில் அந்த ஸ்பேஸ் இருந்திருக்கு. இப்போ கேரக்டர்ஸாக பண்ணி
திரும்ப செகண்டரியா அப்படியே இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான படங்கள் நம்மளும் பண்ணலாம், கொஞ்சம் லீடாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா லீடாக திரும்ப யோசிக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அதை யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாரு. அப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி டே நான் வந்து இப்போ இந்த படத்தில் வந்து ஒருத்தர் நடிக்கிறதா தான் நடிக்கல, சரி யார் நடிக்கலாம் ஒரு லிஸ்ட் எழுதுனாங்க. அதில் வந்து ஒரு 10-12 பேர் எழுதுனா அதில் உன் பேரே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பட் ஆனால் அதுல இருந்து ஒரு 7-8 பேரோட நீ பெட்டர் ஆக்டர், பெட்டர் பொசிஷனில் இருக்க. பொசிஷன் வந்து நான் ஐஆர்லோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பட் ஒரு ஆக்டர், ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்டா நீ வந்து ஒரு பெட்டரான பொசிஷன். அவங்க வந்து ஒரு படம் பண்ணவங்க இல்லைன்னா வந்து படமே பண்ணாதவங்க இந்த மாதிரி கூட பேர் வந்து உன் பேர் வரல, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அது எத்தனை யோசிக்கவே இல்லை அவங்க, யோசிக்காத. அப்போ நீ அதை யோசிக்கணும்னா நீ இந்த விஷயங்களை பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணு கொஞ்சம். நீ கரெக்டாக லீடாக ஒரு படம் பண்ணு. அதே மாதிரி ஜானர் சேஞ்ச் ஆகி இப்போ நான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெளியே பார்க்குறோம் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்வாங்க, வந்து என் ஃபேமிலி சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சைடில். பட் படத்தில் பார்த்தா பயங்கர சீரியஸாக வச்சு. இப்போ ரீசென்ட்லி ஒன் ஆஃப் மை ஃபிலிம் காட் ரிலீஸ். நான் அந்த கதையை கேட்டு அதில் விதார்த் அண்ணாக்கு ஒரு ரோல் எழுதியிருந்தேன். நான் சொன்ன டைரக்டர், நான் இது ரோல் நடிக்கிறேங்க. நான் சார் இந்த இன்னொரு ரோல் எனக்கு சொல்லி நீங்கள் இந்த ரோல் நீங்கள் நடிங்க, நீங்கள் அது யாருன்னா நடிக்கலாம் சார், இது நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயா இந்த கதையை எனக்கு திரும்ப சீரியஸாக நடிக்க வேற பயங்கர இன்டென்ஸா, அதெல்லாம் பரவாயில்ல ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஐ ஹவ் டிசைடட் நெக்ஸ்ட் 2 ஹீரோ தான் பண்றோம். ஹீரோ மட்டும் இல்ல, ஃபன். நோ எனக்கு இந்த ஒன் ஃபிலிம் ட்ரிவன் த்ரூ 1% வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஒரு சினிமா வந்து ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஆர்ட் தானே. நம்ம வந்து இப்போ என் படத்தில் இன்னொரு 3 பேர் 4 பேர் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸோ சப்போர்ட்டிங்கோ ஏன்னா பேரலா இன்னொரு மெயினான ஒரு லீடோ. இப்போ லைக் லப்பர் பந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கேரக்டரும் பயங்கரமா இருக்கும், ஹரிஷ் கேரக்டரும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல படம் தான் பண்ணோம். நான் வந்து ஏன்னா நம்ம ஒர்க்கிங் வித் குட் ஆக்டர்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இப்போ நான் என்னோட படம் இல்லாமல் ஒரு 5-6 பேர் அதில் இருக்காங்க, வெரி குட் கேரக்டர்ஸ். அந்த மாதிரி பண்ணி ஒரு படம் பண்ணி ஹிட் ஆகணும். அப்படி அதில் என்னன்னா முக்கியமான அந்த கதையின் நாயகனா நான் இருந்தால் சந்தோஷம். சரி, நீங்கள் சொன்னது வச்சு கேட்குறேன், ஒரு ஹீரோக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆக்டிங்கா இல்லை மார்க்கெட்டிங்கா முக்கியம்? ஆக்டிங்கான்னு தெரியலையே, மார்க்கெட் ரொம்ப முக்கியம். அப்படியா? இப்போ ஆக்டிங் வந்து என்னன்னா இல்லை, இஃப் த ஃபிலிம் இஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வில் நாட் நோட்டீஸ் தட் வெரி ஒரு ஆக்டர் வெல் ஆர் நாட். மார்க்கெட்டிங் இல்லை, ஒரு ஆக்டருக்கு ஆக்டிங் முக்கியமா அது வந்து பர்சனல் தான். நான் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஆக்டிங் வந்து இப்போ என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு வந்து நடிப்பு ரொம்ப பிடிக்கும், நான் நடிப்பை கற்றுக்கிறேன். நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணும், இன்னும் பெட்டராக பண்ணுன்றது வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட். பட் இப்போ நான் வந்து ரொம்ப கேஷுவலி இப்போ ஒரு சில படங்கள் வந்து நம்ம ரொம்ப பயங்கர எஃபோர்ட் போட்டு நாட் மை ஃபிலிம், ஜென்ரலி சினிமாவில் எஃபோர்ட் போட்டு ரொம்ப பயமாக நடிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த படம் வந்து சரியாக ஓடாமல் போகலாம். சில படத்துல வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிருப்பாங்க, அது வந்து பயங்கர பெரிய ஹிட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம கையில் கிடையாது. நம்ம எல்லா படத்துக்கும் ஜெனுவனாக ஒரே லெவல் ஒரே எஃபர்ட் தான் போட போகிறோம். கரெக்ட். மக்கள் எது க்ளோஸாக கனெக்ட் ஆகுதோ, மக்கள் எதை எக்ஸைட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்களோ அது ஹிட் ஆகுதான். இப்போ தெர் இஸ் அ எக்ஸாம்பிள் வேறு. எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தனுஷ் சரோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பயமாக என்ஜாய் பண்ணுவேன். மெனி ஆக்டர்ஸ் நான்லாம் ஒரு படம் ஒரு ஆக்டரோட படம் போய் பார்க்குறேன், பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரு ஒரு சீனு. அப்படியே ஒரு ஆக்டராக எனக்கு பார்த்து பயங்கர எமோஷன் ஆகுது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு தேட்டரே இருந்துன்னு தேட்டரில் வந்து கை தட்டுறாங்க. ஓகே, வாவ் வண்டர்ஃபுல் ஆக்டிங், இந்த ஆக்டருக்கு அவார்டு தான் மீன்ஸ் கலாய்க்கிறாங்க அவரை. ஏன்னா வந்து அந்த ஃபிலிம் வந்து டிட் என்கேஜ் த பீப்புள். அது வந்து டைரக்டர் வந்தோ இல்லை வந்து அவங்க அந்த ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணாமல் விட்டதால நல்ல நல்ல சீன்ஸை கூட கலாய்க்கிறாங்க. ஆனால் ஒரு அவ்வளோ ஜெனுவனாக ஒரு எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு ஆக்டராக பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அதே ஆக்டரோட அடுத்த படம் ரொம்ப சுமாரான ஒரு படம், அது பிடிச்சி ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருக்காரு. பாட்டி விசில் விட்டு கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். அதுதான் சினிமால எது ஹிட் ஆகும் எது ஃப்ளாப் நம்ம கையில இல்ல. நம்ம பண்ற வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணி நம்ம பிடிச்ச கொடுத்த கேரக்டரை கொடுத்த ரோலை சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டா போதும். மற்றதெல்லாம் டைரக்டர் வச்சுக்கிறாரா இல்லை கட் பண்றாரா, அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ல நம்ம வேலை ஆக்டிங் பண்றோம். ஆமா, என்ன எல்லாரும் இன்க்ளூசிவ் நோ, அது அவங்க டிபார்ட்மெண்ட். ஆல் டுகெதர் எவ்ரிதிங் டுகெதர் ஹஸ் டு கிரியேட் அ மேஜிக். ஏன்னா கரெக்டான ஒரு பிஜிஎம் மாதிரி வந்து கரெக்டான ஒரு ஷார்ட் ஒரு ஐஸ் பேர் வச்சு கரெக்டாக டேரக்டர் அந்த கேரக்டர் பில் பண்ணி நடந்து வந்தார்னா ஒரு நாய்க்குட்டி வந்தால் கூட விசில் அடிப்பாங்க. ஸோ அதனால வந்து அது நம்ம கையில் கிடையாது, நடிக்கிறது நம்ம வேலை, அவ்வளோதான். சரி, உங்கள் ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் நிறைய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட, கார்த்தி அண்ட் ஜூனியர் என்டிஆர். பட் உங்கள் ப்ரெசன்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக காமிக்கிறீங்க. ஹவு டு யூ டூ தட்? ஐ திங்க் தட் இஸ் அகெயின் I think the credits is to the director again. But you also have நான் ஒரு ஆக்டரா பண்ணுவேன். நான் வந்து எனக்கு கொடுக்குற ஸ்பேஸ்ல ஒரு ஆக்டரா நான் என்ன பண்ணேன். பட் ஆல்வேஸ் நான் என்னன்னா
டேரக்டருக்குள்ள விட்டுருவேன். இப்போ ஐ வாண்டட் டு பி டேரக்டர்ஸ் ஆக்டர் தான். இப்போ நான் வந்து ஏன்னா இப்போ நமக்கு ஓகே சில டைம் ரொம்ப இதாக பேடாக இருக்குன்னா சார் ஒரு 1 மோர் போகலாம் முடியுமோ, இல்லைன்னா டேரக்டர் ஓகேன்னு விட்டுருவேன். ஒரு டவுட்டுக்காக போய் கேட்பேன், சார் ஓகேவா அப்படின்னா அவர் வந்து இல்லைப்பா நல்லா இருந்தது பாடினா ஓகே சார் தேங்க்யூ. நான் வந்து சார் நான் வேணா பெட்டராக ஒன்று பண்ணட்டுமா, நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நம்ம வேலை முடிஞ்சிச்சு நான் சாமி ஓடிடுவேன். இப்போ ஐ வாண்டட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா இன் தட் சீன், எதாவது பண்ணணும் என்ன யோசிப்பேன். சரி ஓகே இது ஓகே நம்ம ஓகே யோசிச்சிருக்கோம், இது பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் டேரக்டர் நல்லா இருக்குன்னு விட்டாரு, ஓகே விட்டுருவோம், நம்ம இதாவது நெக்ஸ்ட் வேறு இடத்துல யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஐ சேவ் இட் ஃபார் லேட்டர். வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது ரோல் பண்ணும்போது இட் கேன் பி மேனரிசம் ஆர் இட் கேன் பி லுக், இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படி பண்ணேன். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்து ஒரு எழுதி தரும்போது நமக்கு அதை பார்த்து கேட்டு பண்ணுவோம், இதில் என்ன பண்ணி இந்த கேரக்டர் பெட்டர்மெண்ட்டாக பண்ணலாம். கரெக்ட் ஓகே அந்த கேரக்டரை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேரக்டர் எழுதுன சோனிக்கே நம்ம ஜெனுவனாக எப்படி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ ட்ரை டு ஆட் ஆன் ஃபியூ திங்ஸ். ஸோ ஐ டிஸ்கஸ் வித் டேரக்டர், இல்லை நான் பர்சனலாக அது பண்ணுவேன். பண்ணும்போது ஒன்று சிலது வந்து சொல்லாமே பண்ணுவோம், பார்த்துட்டு டேரக்டர் எதுவும் சொல்லணும் அமைதியாக விட்டுவோம், தம்பி அது வேணாம்ப்பா கட் பண்ணி அப்படின்னா ஒன்று வேறு ஏதாவது பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த கேரக்டருக்கு நீங்கள்? இல்லை டிஸ்கஸ் டேரக்டர்கிட்ட உட்காந்து கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் ஆஃப் தட் கேரக்டர் நான் கேட்டுப்பேன். ஓகே அப்புறம் எவ்ரி கேரக்டர் அதுக்கு ஒரு பிகினிங் ஒரு எண்ட் இருக்கும், அதோட நீட் ஒன்று இருக்கும், அதோட இன்டென்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது எதுக்காக இந்த கதையில என்ன பண்ணுது, அது ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்ண போகுது, இதுக்கப்புறம் எதுக்காக இதை பண்ணுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே ஐ திங்க் த பர்சன் வாஸ் ரிட்டன் இட் நோஸ் பெட்டர். நம்ம வந்து கேட்டு நம்ம பண்றது வேற, அதுக்கப்புறம் அதை ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருப்பார்ல ஆஸ் அ ரைட்டர் ஆஸ் அ டைரக்டர்ஸ், அவங்க வந்து அதை சொல்லும்போது இன்னும் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை கேட்டுக்கிட்டு நம்ம வந்து ஓகே இந்த கேரக்டருக்கு இதுதான் இந்த கேரக்டரோட இதுதான் மைண்டு, இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும். இல்லை இப்படி ஐம் ஜஸ்ட் கியூரியஸ் டு நோ, நீங்கள் ஆக்டிங் கற்றுக்கிட்டீங்களா இல்லை இந்த சென்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு உங்களுக்கு ஆக்டிங்? சத்தியமாக கற்றுக்கல. நான் இது எல்லாருமே கேட்பாங்க, பட் நான் வந்து அந்த ஃபிலிம் லவ் பேசலாம் கிடையாது. நானும் இப்போ ஐ ஸ்டில் லேர்னிங் ப்ராசஸ் தான். பட் ஆனால் என்னன்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு லைக் பேசிக் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ஆக்டிங். ரைட் கரெக்ட் ஒரு சூப்பரான விஷயம் தான். அதே மாதிரி டு ஸ்டாண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் அ ஃப்ரேம் இட்செல்ஃப் இஸ் a good acting ஐ ஃபீல். வந்து நம்ம போயிட்டு சும்மா நிக்கிறது, இப்போ டயலாக் சில பேர் டயலாக் கூட பேசிடலாம், சும்மா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். 200 பேர் பேசி என்னடா பண்ண, ஏன்னா நீங்க கரெக்டா ரியாக்ட் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை, தப்பா ரியாக்ட் பண்ண கூடாது. ஏன்னா இப்போ அங்கே 2 பேரும் பயங்கர எமோஷனல் கான்வர்சேஷன் போய் வச்சுக்கேன், நீங்க ஏதாவது சின்னதா ஏதாவது பண்ணா கூட இட் கேன் சேஞ்ச் ஹோல் சீனோட மூடை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே எதாவது பண்ணலாமா, பண்ணா இந்த எமோஷன் கெட்டு போயிடுமா, இல்லை எதுவும் பண்ணக்கூடாதா, இது எல்லாமே நம்ம ஆலோசனை பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். பட் பீயிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நம்ம பீயிங் நார்மலே ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் ஆக்டிங். நான் வந்து நம்ம ஏன்னா இப்போ சில பேர் வந்து டயலாக் பேசும்போது சொன்னீங்கன்னா பக்காவாக பேசிடுவாங்க, முடிஞ்ச உடனே அந்த ஜோனை விட்டு வெளில போயிட்டு வேற கட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஜோன் அவுட் ஆகிடும். அதனால டில் யூ ஸ்டார்ட் கேமராலேருந்து நம்ம கட்டுன்னு சொல்கிற வரைக்கும் வி ஹேவ் டு பி த கேரக்டர். அப்போ நீங்கள் கேரக்டர் அங்கே எப்படி ஹவு டு யூ இது பண்ணுவீங்க? வீட்டுக்கு அது கேரக்டர் கொண்டு போவீங்க இல்லை அங்கேயே நீங்கள்? இல்லை லைக் வீட்டுக்கு கொண்டு போகிறது இல்லை, பட் ஆனால் சில ஃபிலிம்ஸ் சில கேரக்டர்ஸ் லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். சம் சீன்ஸ் வில் லைக் மேக் அ பிக் இம்பேக்ட். அது வந்து நமக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கூட அது இருக்கும். சில கேரக்டர் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். ஓகே இட் ஹேப்பன்ஸ். சிலது வந்து இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். சில சீன் நான் நடிப்போம் ஜாலியாக சிரிச்சுட்டே இருப்பேன், டக்குன்னு போவோம் நடிப்பு வரும். பட் சம் சீன்ஸ் இஃப் இட் ரிக்வயர்ஸ் லைக் அ சைலன்ஸ், ஆமாம் ஒரு தனியான ஒரு டைம் வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா வி ஹேவ் டு கிரியேட் தட் ஸ்பேஸ். நம்ம வீட்டில் கூட அப்படியே பெரிய பிரச்சனை, நான் ஜாலியாகவே இருப்பேன் எல்லா இடத்துலையும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ அதனாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், சில பேர் நான் இப்போ ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் என் கூட எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் ஒர்க்குன்னு வரும்போது வேற ஒரு ஜோன் ஆயிடுவேன் நான். பட் ஆனால் சில பேர் இவ்வளோ ஜாலியாக இருந்தால் எப்படி அது மாதிரி எப்படி டக்குன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, ஓகே எப்படி அந்த ஸ்பேஸ்க்கு வருவாங்க அப்படின்னு. அப்படியில் இப்போ நான் சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாயிருவேன். ஸோ இது அப்புறம் சிலது கொஞ்சம் ஜாலியானதுன்னா ஜாலியாக அப்படி இருப்போம். பட் ஆனால் மோஸ்ட்லி பிஃபோர் தட் நம்ம ஒரு சீன் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கிறது. நாட் ப்ரிப்பரேஷன் இந்த சென்ஸ் வந்து நான் இப்படி நடிக்கணும் இப்படி பேசணும் அதெல்லாம் கிடையாது. பட் ஜஸ்ட் டு பி சைலண்ட், அதுக்கப்புறம் வி ஆன் த மூட் வந்து இட்ஸ் பெட்டர். சூப்பர். ஸோ நான் டயலாக்ஸுமே பெருசாக படிக்க என்ன பண்ணுவேன்னா, யாராவது சொல்லி கேட்டுப்பேன். ஸோ அதே மாதிரி ஐ டேக் கேர் ஆஃப் மை கண்டினியூட்டி. நான் வந்து இப்போது நம்மளே சொல்லிக்க முடியாது, பட் ஆனால் வந்து ஆல்வேஸ் ஐ ஹவ் காட் அப்ரிசியேஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபியூ திங்ஸ். ஸோ அதனால அதை நான் தைரியமாக சொல்கிறேன். ஐ ஃபாலோ மை கண்டினியூட்டி பார்த்துப்பேன் என்னோட ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு ஆக்டருக்கு. வந்து அதே மாதிரி
இப்போ இந்த இடத்துல இப்போ கையை தூக்குறோன்னா ஐ ரிமெம்பர் தட் அதான் we needn't depend on anybody. ஆக்ஷன் கண்டிப்பாக. நம்ம கிளியரா இருந்துட்டா போதும். அதே மாதிரி டயலாக்ஸுமே எப்படின்னா படித்தா நமக்கு ஒரு வேலை மாட்டிப்போன்ற ஜோனில் படிக்கவே மாட்டேன். நான் வந்து யாரையாவது கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 times I listen to the dialogues and I'll just take what the first line says, second line says, third line says. அதுக்கப்புறம் மேபி ஃபியூ வேர்ட்ஸ் சேஞ்சஸ் நடக்கலாம். அது வந்து நான் அதுவும் வந்து இப்போ ஸ்லாங் ஸ்பெசிஃபிக்னா அது பண்ண முடியாது. நான் அப்போ டேரக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த வார்த்தை போட்டுக்கலாமா, இந்த சேர்த்துக்கலாமா, ஓகே இதான் மூடு, இதான் கண்டென்ட்டு, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசிக்கிங்க அப்படின்னா ஸோ மேபி அந்த ஆர்டர் கூட பண்ண சேஞ்ச் பண்ணி அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுற அளவுக்கு விச் வி ஆர் கம்ஃபர்டபுள்ன்றதை பண்ணுவேன். டேரக்டர் ஓகேனா ஓகே. சூப்பர். சரி ப்ரோ, நவ் லெட்ஸ் கோ டு அவர் நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஐயோ ஓகே, 1 word செக்மெண்ட். நான் 1 word சொல்லுவேன், அதுக்கு உங்க மனசுல இருக்கிறது ஃபாஸ்டா சொல்லணும். ஓகே ஓகே, ஆர் யூ ரெடி? ஐயோ இவ்வளோ அதான் மாட்டி ஒன்று, லெட்ஸ் கோ. யா ஓகே, லக். லக்கா? ஆமா, என்ன சொல்லணும் இதுக்கு? நான் 1 wordல சொல்லணும். உங்க மனசுல என்ன வருதோ அது சொல்லுங்க, ஆனா ஃபாஸ்டா சொல்லணும். an actor needs, actor need main Yeah, Luck. luck is actors need. Okay. தேவை கண்டிப்பாக தேவை. ஓகே, டேலண்ட். ஆக்டர் டேலண்ட்னா எப்படி சொல்கிறது, லைக் அதுவுமே ஒரு இது எப்படி சொல்றது, எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இட் மீன்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல். யா ஓகே, நெப்போட்டிசம். அது இருக்கக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு இப்போ என் பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னால் நம்ம ஏமா நடிக்காத நீ போய் டாக்டர் ஆகுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஓகே. பட் ஆனால் என்னன்னா until unless you don't disturb others, don't spoil others opportunity, it's okay. You can bring your இப்போ டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறாங்க, அது யாருமே குறை சொல்கிறது இல்லை. இப்போ சினிமா ஆக்டர் பொலிட்டிஷியன் பையன் பொலிட்டிஷியன் ஆகலாம், சினிமா ஆக்டர் சினிமா ஆக்டர் ஆகலாம், டேரக்டர் ஆகலாம், தப்பு இல்லையே. வெல் செட் ப்ரோ. பட் அது வந்து யாரையும் பாதர் பண்ண இல்ல, கண்டிப்பா கரெக்ட்டா. மற்றவங்களோட வளர்ச்சியை கெடுக்காத வரையும் ஓகே. மீன்ஸ் லைக் வளர்ச்சின்றது அவங்களுக்குள்ளே இருக்கு. ஃபியர். இதுக்கு என்ன சொல்லணும்? 1 wordல உங்க மனசுல என்ன வருது அது சொல்லுங்க. ஃபியர்னா ஃபியர்னா என்ன? பயம். அதுக்கு பயணம் ஒரு படம் ரிலீஸ் எவ்ரி ஃப்ரைடேயா? ஃபியர் ஃப்ரைடேயா? ஃபியர் ஃப்ரைடே. ஃபெயிலியர். ஃபெயிலியர் you should accept it and learn. சக்சஸ். சக்ஸஸ் வந்து நாட் பர்மனெண்ட். ஃபேமிலி. நம்ம கூட வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் இண்டஸ்ட்ரி பீப்புளோட. அதனால் அவங்க வந்து கிஃப்ட்டு. ஏன்னா இமேஜின் 1 wordல சொல்லுங்க, நான் எல்லாமே எலிபரேட் பண்ணுறேன். சொல்றீங்க, யூ ஹேவ் ஆல் தி ஃபேமிலினா லைக் நம்ம இனிஷியலாக பேசும்போது நம்ம ஆக்டராக இருக்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம சொன்னோமோ, இதுக்கு இதை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக நம்ம கூட இருக்க ஃபேமிலி இருக்கணும். ஏன்னா இப்போ ஒய்ஃப் அண்ட் கிட்ஸு, பிகாஸ் லைக் வி ஆர் இன் பிளேஸ் வேர் எனி மூமெண்ட் எனி திங் கேன் ஹேப்பன். நம்ம வந்து திடீர்னு ஜாலியாக இருப்போம், திடீர்னு ஒரு சக்ஸஸ் இருந்தால் பயங்கரமாக இருக்கும், ஃபெயிலியர் இருந்தாலும் திடீர்னு ஏன்னா ஒரு படத்தை பார்த்து நம்ம நல்லா ஓடணும்னு வச்சுக்கோங்க, மொத்த ஊருமே அந்த கேரக்டர் அவங்கள கலாய்க்கலாம். நாட் ஓன்லி த பர்சன், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்க வெளில போகும்போது அவங்க அதே அவங்க அந்த விஷயத்தை கடந்து வரலாம்ல, கலாய்க்கிறதா இருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து அதான் யோசிக்கிற டைம் இல்லை. சில பேர்லாம் இது என்ன உண்மைன்றதுலாம் ஆராயத்துக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு விஷயம் மாட்டிச்சுன்னா உடனே அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கலாய்க்கிறதோ இது பண்ணுறதோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூட இருக்கும்போது நம்மளுமே இப்போ இண்டஸ்ட்ரி பீப்புள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்க, திடீர்னு ஜாலியாக இருப்போம், திடீர்னு பைத்தியமாக இருப்போம், அதே திடீர்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், திடீர்னு காசு இருக்கும், காசு இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஹியூமன் நார்மலான ஒரு லைஃப்பில் இருக்க ஒரு கப்புள்ஸ் விட ஒரு ஃபேமிலியை விட நம்ம இண்டஸ்ட்ரி பீப்புளோட இருக்கவங்க இந்த ஆர்ட்டை சூஸ் பண்ணி கூட இருக்கவங்க வந்து தே நீட் ரியலி தே ஹேவ் டு டெடிகேட் ஸோ மச், மீன்ஸ் சாக்ரிஃபைஸ் ஸோ மெனி திங்ஸ். ரொம்ப அவங்களுமே கூட சேர்ந்து அது ஜென்வனாக லவ்வாக பண்ணும்போது தான் படம் எல்லாம் நல்லது நடக்கும். ஸோ கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பீயிங் ஒய்ஃப் ஆஃப் அன் ஆக்டர், சீயிங் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் சம் ரொமான்சிங் வித் another girl on screen, அதெல்லாம் கஷ்டம் இல்லை. கஷ்டம் தான். எனக்கு மெட்ராஸ் நடந்தது. மெட்ராஸ் வந்து லைக் பிரியா வந்து நான் இனிஷியலாக சினிமா ட்ரை பண்ணும்போது அவள் இப்பயும் கலாய்ப்பா, நான்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடைக்காது, நீ அப்படியே கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன், ஏன்னா ஐடி வேலை தான் செய்வேன், திரும்ப சேருவேன், நம்ம அப்படியே லைஃப் பண்ணு நினச்சேன். பட் ஏன்னா சீயிங் ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ் வித் கேர்ள் ஆர் லைக் பண்ணும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதான் அப்போ நான் மெட்ராஸ் கூடலாம் முடிச்சுட்டு சேலமில் போய் பார்க்குறேன், ரிலீஸ் ஆயிடுச்சு. சேலம் போய் பார்க்குறேன், ஒரு சீனில் வந்து பயங்கரமாக ஒரு அழுகுற சத்தம் கேட்குது. இப்போ நம்ம சாவர சீனில் நிறைய பேர் அழுதாங்க, அது எனக்கு ஈஸியாக அது மாதிரி 2-3-4 நாள் நீங்கள் சென்னையிலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தான் போய் சேலமில் பார்க்குறேன். அப்புறம் வந்து என்னடா நம்ம சாவர சீன் தானே அழுவாங்க, இந்த சீன் யாரா இவ்வளோ அழுவான்னு பார்த்தேன், பொண்டாட்டி அழுதுன்னு
நான் ரொமான்ஸ் பண்ற சீன்ல தேம்பி அழுதா. அடுத்த 4 சீன் கழிச்சு நான் செத்து கிடக்குறேன், பாடியா இருந்து அழுகுறேன், அழுவே இல்லை பார்த்துட்டே இருக்கான். ஆண்டி இந்த சீனு தாண்டி நீ அழுகணும் அப்படின்னு. அது மாதிரி அவளுக்கு அதை பார்க்க முடியல. ஓகேவா, லைக் ஏன்னா கேர்ள்ஸ் வெரி எமோஷனல். கண்டிப்பா எங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்ல. இப்போ நாங்களும் முடியாது. இப்போ நாங்களே இப்போ ஒய்ஃப் ஆக்டரா இருந்தாங்கன்னா பட் அது ஆக்டிங்கா பாத்துக்கோங்க கொஞ்சம். கரெக்ட், அது கஷ்டம் தானே. என்னதான் இருந்தாலும் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். எப்பவுமே என்னதான் இருந்தாலும் என்ன ஈக்குவாலிட்டி என்ன பேசினாலுமே உள்ளுக்குள்ள லைட்டா பையனா ஓகே பொண்ணுடி பண்ணும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு பட்டமான ஒரு தாட் வரும். ஓகே ப்ரோ, இட்ஸ் ஆல் ஆக்டிங்னா டைரக்டர் சொல்றது சரி, அதான் சொல்ல இட்ஸ் an art. அவ்வளவுதான். இது we do it for the film. எஸ், அதனால அது ப்ராப்ளம் இல்லை. சூப்பரா போச்சு நம்மளோட ஒன் வேர்ட் செக்ஷன். லெட்ஸ் கெட் பேக் டு த क्वेश्चंस. ஸோ ஆக்டர்ஸ்க்கு எப்போவுமே ஒரு நல்ல ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹங்கர் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் பண்ண ஆசை இருக்கா? சரி, பேசிக்லி நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு ஃபுல் என்டர்டெய்னர், ஒரு நல்ல ஒரு இது ஜாலியான ரோல். ஏன்னா இப்போ ஒரு கேரக்டர் வந்து அழுவும் போது ஆடியன்ஸ் கனெக்டாக அழுவுறதும், இல்லை அது ஒரு ஆடியன்ஸ் சிரிக்கும் போது ஒரு ஆடியன்ஸ் கனெக்டாக சிரிக்கிறதுமே இட்ஸ் அ கிஃப்ட். அது வந்து கஷ்டம். இப்போ நான் உழுந்து என்ன நடித்தாலும் ஆடியன்ஸ் என்னை பார்த்து டேய் அந்த டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிருந்தாரு. ஸோ அது வந்து நம்ம கனெக்ட் ஆகணும். ஸோ அது மாதிரி வெரி க்ளோஸ் டு த பீப்புள் ஆன ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே, வெரி இட் கேன் பி காமெடி, இட் கேன் பி எமோஷனல். பட் ஆனால் எனக்கு என்னன்னா கொஞ்சம் கேங்ஸ்டர் அந்த மாதிரி பண்ணணும்னு பயங்கர ஆசை இருக்கு. மாதிரி ஜிகர் தண்டால சேது அந்த மாதிரி ஆசை. அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. விக்ரம் வேதால ஒரு விஜய் சேதுபதி, ஓகே வேதா, அந்த மாதிரி ரோல்லாம் எனக்கு பண்ணணும்னு பயங்கர ஆசை இருக்கு. ஓகே, how about doing the role of character of கலையரசன்? full length ஜாலியா இருக்கும். ஏன்னா இப்போ மக்களுக்கு ஜாலியா இருக்கிறது. ஏன்னா சினிமா வரும்போது எல்லாருமே லைக் we already have so many stress, so much problems. அப்போ தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஓகேப்பா வரேன், கொஞ்சம் லைக் மேக் மீ ஒரு ஜாலி பண்ணிட்டு போ அப்படின்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ் அதனால தான் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகுது. சும்மா ஜாலியான ரோல் பண்ணும்போதும் மக்களை சிரிக்க வைக்கிறது ஒரு பயங்கரமான கிஃப்ட் தானே. ஸோ அப்போ நம்ம படத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு போகிறாங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. சூப்பர். பட் ஈக்குவலி பீப்புளை வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுவோம், அது கேள்விப்படுறதை வச்சு நமக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகாது. நம்ம சாதாரணமாக ஒரு நியூஸாக அதை கடந்து போயிடும். பட் அதே விஷயத்தை கொண்டு வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டும் போது ஸோ இப்படிலாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு நமக்கே வந்து இப்படி இந்த மாதிரி நம்ம இது மேபி அது நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷனாக இருக்கலாம். நம்ம நாளைக்கு இந்த மாதிரி நடந்துக்கூடாது யார்கிட்டயும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தவறாக நடந்தால் நம்ம தட்டி கேட்கணும். இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கொடுமைகளும் சொசைட்டியில் நடக்குது, நம்ம இதை வந்து அவ்வளோ லேசாக கடந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு பர்சனல் நம்மளுக்குள்ள ஒரு ஆலோசனையே நடக்குதுல்ல, அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் சினிமா. ஸோ அதனால வந்து ஃபிலிம்ஸ் லைக் தட் ஆல்சோ வி ஷுட் டு. ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஈக்குவலி they have to be very ஒரு சொசைட்டிக்கு ஒரு சேஞ்சை கொண்டு வரவேனா, பட் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இருந்தாலும் நல்லது. ஸோ அது நடக்கிறது வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜெய்பீம் படம் பார்க்கும்போது நமக்கு ஸோ இப்படியும் நடந்திருக்குல்ல அப்போ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பெயின் கிரியேட் ஆகும். நாளைக்கு அதே மாதிரி சில படங்களை பார்க்கும்போது நம்மளே இப்போது ரொம்ப சாதாரண ஒரு தவறாக நம்மளை அறியாமலே கூட இப்போ நானே நிறைய விஷயங்களில் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு, நிறைய படிக்க ஆரம்பிச்சு, ரஞ்சித் சாரோட பழக ஆரம்பிச்சுலாம் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதாவது நம்ம தவறுன்னு தெரியாமல் இத்தனை நாள் அதை நம்ம பண்ணியிருப்போம். நம்ம ஏதாவது இப்போது சிம்பிளாக இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான் நம்மளுக்குள்ள. இப்போ நான் இப்போ சில பேர் சொல்லுவாங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காம பண்ணுவாங்க. ஸோ அப்போது அது வந்து அதுவே தப்புன்னு எனக்கு தெரியாது. அது வந்து அப்படியே இப்போ கருப்பாக இருக்கும் கலையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய லைக் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஐ மீன் அந்த கேரக்டர்ஸ் வாழும்போது இப்போ படங்களே நீங்கள் பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் வந்து சில ஏரியாவை இல்லை சில கம்யூனிட்டியை சில மக்களை, இப்போ சில படங்கள் வந்து ஃபிஷர்மேன் சைடில் இந்த மாதிரி சில இப்போ இடத்த வந்து இந்த மாதிரி தவறு நடக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அப்போ நமக்கே சின்ன வயசு பார்க்கும்போது இந்த நம்ம யாரையாவது பார்த்து ஐயோ இவர் கெட்டவராக இருப்போம் நமக்கு ஒரு அசம்ஷன் ஆகும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள் சினிமாவில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டைரக்டர்ஸ் ஹேஸ் டு பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். ஒரு இடத்தையோ ஒரு மக்களையோ ஒரு ரிலீஜனையோ ஒரு கம்யூனிட்டியோ காட்டும்போது ஒரு கேஸ்ட்டோ காட்டும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஜெனுவனா, நீ யாரையும் கரெக்டாக காட்டணும்னு அவசியம் இல்லை, பட் யாரையும் தப்பாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை காட்டும் போது இட் கேன், ஏன்னா நிறைய குழந்தைங்க படம் பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் will see that film, be little more responsible. அதனால வந்து இப்போ நமக்கே அது வந்து படங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இந்த ஊரில் இப்படி தான் பேசுவாங்களா, இந்த ஊரில் இப்படி தான் நடந்துப்பாங்களான்னு தோணும். ஆனால் நம்ம மக்களோட பழகும் போதோ இல்லை அதை பற்றி முழுமையாக படிக்கும் போதோ இல்லை வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ தெரிஞ்சுக்கும் போதோ சரி இப்படி ஒரு விஷயமே அங்கே இல்லைன்ற மாதிரி தோணும்.
ஆமா. இப்போ நல்லவங்க Levels, கெட்டவங்க ஆமா. எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அது நமக்கு தெரியவே தெரியாது. பட் இந்த இங்கே இருக்கவங்க கெட்டவங்க, இங்கே இருக்கவங்க நல்லவங்க அப்படி காட்டுறது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். வெல் செட் கரெக்ட் ப்ரோ. நீங்கள் உங்கள் பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் யோர் கரியர் நீங்கள் ஐ பிலீவ் யூ ஸ்டார்டட் கிவிங் ஃபோட்டோஸ் டு நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் ஆமா. அப்படி தானே தொடங்கினீங்க. ஸோ அண்ட் இட் டுக் இயர்ஸ் ஃபார் யூ டு கெட் அ ப்ராமினென்ட் பிளேஸ் வேர் எவர் யூ ஆர் நோ, லைக் இட் டுக் இயர்ஸ். ஸோ இப்போது சோஷியல் மீடியா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டூ யூ ஃபீல் ஆர் சினிமா இஸ் ஸ்டில் நாட் ஸ்ட்ரக்சர்ட்? சினிமாவில் ஸ்ட்ரக்சர் இன்னும் இல்லையா நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு, ஒரு Okay. பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க டேலண்ட் ஒரு வெளில கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து நல்ல விஷயமும் இருக்குது, பட் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில். இப்போ நாங்கள் ட்ரை பண்ணும்போது அதிகபட்சம் ஃபோட்டோ தான். ஃபோட்டோஸ் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துன்னு போவோம், எடுத்து போய் கொடுப்போம். அதில் வந்து 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறாங்க, 8 வந்து இப்போ நம்ம மனசும் வராது. அந்த 8 சரி இந்த 2 எவனுமே செலக்ட் பண்ண மாட்டோம். நம்ம இது இனிமேல் பிரிண்ட் போடணும்னு தோணாது. யாருக்கா இது பிடிச்சிச்சுன்னா இந்த லுக்கில் ஏதாவது ரோல் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் கூட வச்சுட்டே சுற்றுவோம். ஸோ அது திரும்ப பிரிண்ட் போடுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு பெரிய ஒரு வேலை நடக்கும். அது காசு இருக்கணும் நமக்கு வந்து. ஸோ சில ஃபோட்டோஸ் தொடர்ந்து ஒரே ஃபோட்டோ 5 பேர் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபோட்டோ மட்டும் திரும்ப பிரிண்ட் போடணும். ஸோ அது மாதிரி தனியாக ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போடுறது பிரச்சனை. ஸோ நம்ம கூட சேர்ந்து ஒரு 10 ஃபோட்டோ போடணும். சரி, நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துச்சு. நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து படங்கள்ல எல்லாம் நடிக்கிறாங்க. வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? அது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் என்னென்னா கரெக்டான டேலண்ட்டை கரெக்டாக நியாயமாக ஜெனுவனாக டேலண்ட்டை காட்டுறவங்களை கூப்பிட்டு நடிக்கலாம். சில பேர் பிளான் பண்ணி மொக்கையா, அதாவது ஸ்டூப்பிடாக சில விஷயங்கள் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணால் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்எத்திக்கலாக, ஓகே, ஏன்னா ரொம்ப தவறான விஷயங்களை பேசி, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக வார்த்தைகளாக செக்ஷுவலாக இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் பேசி, சிலதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் பேசி ஃபேமஸ் ஆகுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக, அது அவங்க தெரியாமல் பண்ணல. இல்லைன்னா சில பேர் என்னன்னா முட்டாள்தனமாக பண்ணாலும் நம்ம ஃபேமஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எங்கே ப்ராப்ளம் அது நம்ம தடுக்க முடியாது. இது எஸ், see there is a platform where anyone can come, anyone can log in, anyone can create an account. எதுனாலும் பண்ணலாம். அது பார்க்கணும் பார்க்காத நம்ம விருப்பம். பிடிச்சா பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து ஓகே பார்த்து சிலது முட்டாள்தனமாக பண்ணுறவங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க, கலாய்க்கிறதுக்கு பார்க்குறாங்க, அது கூட ஹிட் ஆகிடுது, அது மாதிரி ஆகுது. பட் எங்கே இது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா, இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸோ இல்லைனா வந்து மூவிஸில் இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, இல்லைனா அது ஏதோ ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 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 பிஸ்னஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு ஒரு ரெக்கக்னேஷன் தரும்போது அங்கே தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அப்போ ஜெனுவனாக டேலண்ட்டை மட்டுமே நம்பி நான் வந்து ஓகே ஐ திங்க் ஐ ஹேவ் சம் டேலண்ட், ஐ வில் டூ தட், இன்னும் ஐ டோன்ட் ஹேவ் அ பிளாட்ஃபார்ம், ஐ டோன்ட் ஹேவ் பீப்புள் டு ரீச் அவுட், எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, நான் வந்து என் டேலண்ட்டை நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போட்டு அது வந்து பண்ணும்போது ஜெனுவனாக நம்ம ட்ரை பண்ணுறவனோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் ஆகுதுல்ல. ஏன்னா முட்டாள்தனமாக பண்ணி ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் ரெகனைஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஜெனுவனாக டேலண்ட்டை காட்டுற ஒருத்தர் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, அதனால வந்து அது பண்ணாமல் இருந்தால் நல்லது. அது வந்து ஏன்னா இல்லை திரும்ப அதை பார்த்து ஒரு 20 பேர் லூஸ்தனமாக எதாவது பண்ணி அவங்க வந்து அது வருவாங்க. ஸோ அதனால் அது பண்ணாமல் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க கலாய்க்க கூட கூப்பிட்டு படத்தில் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை கூட அதுதான் என்ன பாருங்க என்ன கூப்பிட்டு போடாலும் இந்த படமே ஓடிச்சுன்னுவாங்க, வைரல் பண்ணி வச்சிருவாங்க. அதுவும் வைரல் ரீல்ஸ். அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போது நமக்கு இப்போ உண்மையாகவே வந்து சில பேரை வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தோ இல்லைன்னா வந்து இப்போ அதை பார்த்து ஓகே இந்த லுக்கில் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ் செலக்ட் பண்ணுற அளவுக்கு சினிமா இருக்குது. இன்ஸ்டாகிராம் பார்த்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு, இல்லை யூடியூப்பை பார்த்து அவங்களோட ரீல்ஸ், அவங்களோட ஷார்ட் ஃபிலிமோ சம்திங் அந்த மாதிரி பார்த்து வாய்ப்புகள் கிடைக்கிறது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து இது ஒரு 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 இப்போ இப்படி இந்த 1 போட்டு 2 போட்டு 3 போட்டு தான் நீங்கள் சினிமா பண்ண அப்படி இல்லாமல் யூ கேன் கம் எனி சைடு எனிவேர். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஓப்பனாக இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு திடீர்னு நீங்கள் விஷயம் பண்ணுறீங்க, பயங்கர வைரல் ஆகுது, பயங்கர சூப்பராக நடிச்சிருக்கு. இப்போ நம்மளே சில ரீல்ஸ் பார்ப்போம், சில பேர் பார்ப்போம், சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்ப்போம், சில வீடியோஸ்க்கு வந்து சில பேர் அவங்க ஸ்டைலில் கட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருக்கும், செம்ம க்ரியேட்டிவாக இருக்கும், செம்ம பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சூப்பராக. டு யூ ஃபீல் சினிமாவில் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்குமே வந்து there are people who directors who genuinely have conduct auditions. ஓகே, இன்றைக்கும் நிறைய பேர் போய் ஃபோட்டோ நம்ம வந்து மேபி ஃபோட்டோ அந்த கொடுக்குற நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் வேணால் ஃபோட்டோ கொடுத்தாங்க. இப்போ மேபி வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒரு
அவங்களோட ஒரு ரீலாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ரோலுக்கு டேரக்டர் வந்து டிசைட் பண்ணி நான் இந்த மாதிரி ரோல் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து ஓகே இவங்க இந்த லுக்கில் செட்டு கரெக்டாக இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு ஆடிஷன் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் கரெக்டாக இப்போ நடக்கிற இடமும் இருக்குது. ஓகே. பட் சில டைம் டக்குன்னு இந்த மாதிரி கூப்பிட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அது வந்து அவங்களோட இஷ்டம் தான். இப்போ ஆனால் என்ன ஐ திங்க் லைக் லிட்டில் பிட் வித் ஃபியூ பீப்புள் திஸ் பேஷன் அது வந்து ஏன்னா சினிமாவில் வந்து இப்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் இப்போ ரீசென்ட்லி ஃபார் ஒன் ஆஃப் மை ஃபிலிம் வி ட்ரைங் டு கெட் ஆர்டிஸ்ட். நிறைய ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபைன் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருந்தது. ஃபீமேல் லீடாக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டராக இருக்கலாம். நம்ம சில பேருக்கு சில ஆர்டிஸ்ட் பிஸியாக இருப்பான் அப்படின்னா ஸோ தேர் ஆர் இப்போ என்னன்னா இந்த பேஷன் ஆஸ் லிட்டில் எனக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா இயர் லைக் ஒரு சேயிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ரீச் இஸ் ரெஸ்பெக்டட் மோர் தேன் டேலண்ட்ன்ற மாதிரி. என்னன்னா இப்போ எவ்வளோ இன்ஸ்டாகிராம் எவ்வளோ ஃபாலோ இருக்காங்க உங்களுக்கு. இப்போ என்ன என்னெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரொம்ப பார்ப்போம், எல்லாம் அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம நிறைய சில டைம் டெலிட் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா ரொம்ப நேரம் அதை பார்க்க நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகுது, அது உண்மைதான். பட் அப்போ வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கல, ஸோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா பேஷன் கொஞ்சம் வந்து ரொம்ப லவ் காட்ட மாட்டுறாங்க சினிமாவுக்குன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னென்னா ஏன்னா சினிமாவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் காசு கிடைக்காது, நீங்கள் கேட்குற கம்ஃபர்ட் கிடைக்காது, அப்புறம் அந்த படம் ஓடினா தான் சக்ஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை யூ ஹேவ் டு அஸ் அ பர்சன் நீங்கள் வந்து நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் டு பி அன் ஆக்டர், டு பி இன் த மூவிஸ், நாட் ஓன்லி ஆக்டர். Are you happy where you are now? As an actor I'm very happy. அது இல்லை அப்போ வந்து அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு வேணும் இல்லை. அப்போ என்ன நான் இப்போ என்ன சிம்பிளாக சொன்னேன்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு 4 ரீலு ஒரு 3 ப்ரொமோஷன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க தே ஆர் கெட்டிங் குட் மணி. அப்படி இருக்கும்போது சினிமா வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் லைட்டாக பரவாயில்ல வந்தால் வந்து வராகட்டி போகுதுன்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் லைட்டாக அப்போ டு ஃபைண்ட் பீப்புள் ஹூஸ் ஜெனுவன்லி லவ்விங் சினிமான்றது இப்போ லைக் when I was trying to get an actor for a film I found that little weird. ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப ஆசையாக ரொம்ப லவ்வபுளாக நிறைய பேரை மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி பீப்புள் இருக்கு. மேபி அதான் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இப்போ. ஓகே. ஸோ ஹவு டு யூ பேலன்ஸ் யுவர் ஒர்க் அண்ட் ஃபேமிலி லைஃப்? கஷ்டம்தான். பட் இப்போ நான் ஒரு 2-4 மாதமாக வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த கரெக்டான ஒரு படம் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் வே டு ஹோம் ஐ ஹவ் டேக்கன் அ பிரேக். சூப்பர். ஓகே. ஸோ லைக் செட்டிங் அப் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ், ஸோ கொஞ்சம் கரெக்டாக பண்ணலான்னு. ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன், வெட்டியாக வீட்டில் தான் இருக்கேன். ஃபுல்லாக என் ஃபேமிலி தான் பிஸியாக இருக்கேன். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறேன், சரி நான் வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு பண்ணுறேன். பட் வி ஹாவ் டு பேலன்ஸ். ஏன்னா வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷூட் பண்ணும்போது நம்ம ரெகுலராக வெளில இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ கிடைக்கிற டைம்லாம் கொஞ்சம் இஃப் யூ ட்ரை டு ஸ்பெண்ட் வித் த ஃபேமிலி இட்ஸ் குட் அண்ட் பெட்டர். ஜாலி. சரி ப்ரோ, நவ் லெட்ஸ் கோ டு our next segment. Okay, this or that. Okay, ready? Fame or freedom? ஃபேம் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும், அதுக்கு தான் நடிக்கிறது. கண்டிப்பாக பீயிங் ஹாப்பி. நான் ஃப்ரீடம் பற்றி ரொம்ப கவலைப்பட்டதில்லை இப்போ வரைக்கும். நான் ஜாலியாக ரோட்டில் சுற்றுவேன், இறங்கி போவேன். இப்போ கூட வரும்போது உங்களை பார்க்க வந்தேன், என் அண்ணன் வந்தால் கூட போய் இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் சாப்பிட்டு வந்தேன். ஓகே. சரி 2-3 பேர் பேசினாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, அவ்வளோ தான் ஜாலியாக இருந்தது. எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் when fans? ஜாலியாக தான் இருக்கும். நான் பேனிக் ஆயிடுவேன். அவங்க நாளாக எப்படி மொக்க வாங்குவோன்னா அவங்க பார்த்துட்டு பார்ப்பாங்களே, நான் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்களே, பார்த்து சிரிப்பேன், நான் சிரிப்பேன், அவங்க சிரிக்காமல் போயிடுவாங்க. சரி இப்படிதான் மொக்க வாங்கணும், இப்படி மொக்க வாங்கியிருக்கேன். அப்புறம் அவங்களே கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கணுமா, இல்லை அப்படிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்னு மொக்க, இந்த மாதிரி பல மொக்கைகள் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா நான் பேனிக் ஆயிடுவேன். ஏன்னா ஐ வேல்யூ திஸ் ஸோ மச். ஏன்னா நம்மளை பார்த்து ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க வந்து நாட் அன் ஈஸி திங். ஏன்னா இப்போது நம்மளே எல்லாரையும் ஜாலியாக கலாய்க்கிறாள். ஸோ நம்மளை கலாய்ச்சி போய் ஒரு அளவுக்கு மரியாதை கொடுத்து நம்ம கிட்ட வந்து அன்பாக ஃபோட்டோ எடுக்க வராங்க, சார் உங்களை பிடிக்கும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை பயமாக ரெஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோதான் சிம்பிள். சூப்பர். ஸோ டேலண்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்? ரெண்டுமே வேணும் கண்டிப்பாக, 100%. திஸ் ஆர் தட் கண்டிப்பாக கிடையாது. ஹார்ட் ஒர்க் ஹேஸ் டு பி தேர், பட் வென் த ரைட் டைம் அண்ட் ரைட் ஸ்பேஸ் வென் யூ கெட் நோ யூ ஹவ் டு ஷோ யுவர் டேலண்ட் அண்ட் பி சஸ்டைனபிள் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. கரெக்டான. மணி ஆர் பேஷன்? எனக்கு கேட்டால் பேஷன் சொல்லுவேன். ஓகே. மணி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி கேள்வி பாருங்கள், எல்லாமே ரெண்டுமே வேணுங்கிற கேள்வி தான் கேட்குறீங்க. எப்படி இல்லை ஒன்று சூஸ் மணி நாம என்ன பண்ணுற சொல்லுங்கள், வாட்டர் பாட்டில் கூட வாங்க முடியாது. மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பட் பேஷன் தானே சொன்னீங்க. பேஷன் இஸ் த பிளேஸ் வேர் யூ வில் பி ஹாப்பி. ஹீரோ ஆர் வில்லன்? விச் இஸ் மோர் பவர்ஃபுல் இன் அ ஃபிலிம்? வில்லனா ஹீரோவா? ஓகே. ஆக்டிங் ஆர் டைரக்டிங்? எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். Will you direct in future? கண்டிப்பாக.
இப்போவே பண்ணுறதா இருந்தது போன வருஷம். ஓகே. பட் சில படங்களை பார்க்கும்போது நம்ம உடனே டைரக்ட் பண்ணணும்னு தோணும். சில படங்களை பார்க்கும்போது டைரக்ஷன் ரொம்ப பெரிய கஷ்டம், பண்ணக்கூடாதுன்னு தோணும். சீக்கிரம் பார்க்க முடியும் டைரக்டர் கலையரசன். கண்டிப்பாக. கம்ஃபர்ட் ஜோன் ஆர் ரிஸ்க்? கம்ஃபர்ட் ஜோன்ல ரிஸ்கா? எனக்கு ரஸ்க் சாப்பிட மாதிரியா? அப்படி இல்லை, எனக்கு வந்து எப்பவுமே ஒரு டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஒரு ஆக்டர் ஒரு ஒரு இப்போ கேரக்டர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர்னா ஓகே இவன் பண்ணுவான்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அது ஒரு ஆக்டருக்காக ஒரு ஷார்ட் காம்ப்ரமைஸோ ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னா நான் இப்போ ஐ டிட் வாழை ஆர் ஐ டிட் பேட்டைக்காளி ஆர் இப்போ ரீசெண்டாக வேட்டோமில் கூட தேர் வாஸ் மல்டிபிள் ஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணணும். லைக் என் கூட சேர்ந்து தினேஷ், அப்புறம் ஆர்யா, ஷபீர், லைக் எல்லாருமே எப்படின்னா இந்த 4 பேருமே ஆர்யாவாக இருக்கட்டும், ஷபீராக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், ஈவன் ஷோபிதா, எல்லாருமே வந்து ஏடி போட்டி போட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம ஒரு ஷாட்டு கூட இந்த ஒரு ஆக்டர்ஸுக்கு கூட தெர் வாஸ் நோ டூப், தெர் வாஸ் நோ பாடி டபுள், நத்திங். ரிஹர்சல் பார்க்கறதுக்கு ஒரு பாடி டபுள் வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்களே தவிர படத்தில் ஒரு ஷாட்டு கூட எங்களை தவிர வேறு யாருமே நடிக்கல. ஸோ வந்து எனக்கு அது வந்து பயங்கர நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழையுமே வந்து ஈவன் ஃபியூ ஷார்ட்ஸ் வேறு வாழையில் வந்து ரன் மாதிரி என்ன சொல்ல மைக்கிட்டே நீ தெரிய மாட்ட போயிடுறானு. பட் எனக்கு வந்து அதை வச்சு நான் அதை லேர்ன் பண்ணி ஓகே நம்ம மற்றவங்க பண்ண முடியாது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அதில் நடந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆகும்ல. நான் அந்த வெயிட்டை தூக்கி நம்ம நடக்கும்போது இப்போ ஓகே நம்ம இல்லை ஷார்ட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், உண்மையாக நம்ம ஒரு ஃபுல் டே இப்போ நம்ம வச்சு ஷூட் பண்ண போகிறோம்னா அப்போ நம்ம அதுக்கு வந்து ரெடி ஆகணும்ல. கண்டிப்பாக அதுக்காக நான் வந்து சும்மாவே அதை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பேட்டைக்காலையில் ரியலாகவே நான் போயிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு 3 நாள் ஜல்லிக்கட்டில் இறங்கினேன். வேறு இன்னும் அரளிப்பாறைனா ஒரு ஜல்லிக்கட்டு போனோமா, மஞ்சு விரட்டு ஆக்சுவலாக அது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு எதிர்க்கே 2-3 பேர் செத்தே போனாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பயங்கர பேனிக்காக இருந்தது. பட் ஆனால் ஒரு ஆக்டிங் நம்போது வெரி கம்ஃபர்டான ஜோனு, ஜாலியாக வரும் நடிக்கிறோம். அப்படி இல்லாமல் நமக்காக இவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் லவ் பண்ணுறாங்க, இவ்வளோ நமக்கு எல்லாமே கம்ஃபர்ட் எல்லாமே கிடைக்குது அப்படின்னும் நமக்கு ஜெனுவனாக அந்த கேரக்டருக்காக ஃபார் த ஆடியன்ஸ் வி நீட் டு பி ரியல்ல. அப்புறம் டேரக்டருக்கு வந்து எப்போ எது வச்சாலும் பையன், ஏன்னா டேரக்டர் வந்து இப்போ இது பண்ண மாட்டோம் நம்ம சொன்னு வச்சுங்க, அப்போ அவர் வேறு ஏதாவது யோசிக்கணும், இல்லைனா அதுக்கு வேறு டூப் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி சில ஷார்ட் எடுக்கணும் மூஞ்சி தெரியாமல் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இப்போ நம்மளே எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னா தைரியமாக ஃப்ரீயாக எழுதலாம்ல, எதுனாலும் பண்ணுவான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்கணும் ஆக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஓகே, செம்மையாக பதில் சொல்லிட்டீங்க. டெல் மீ அபவுட் யுவர் ஃபிலிம் வேட்டுவம். நோ எப்படி வந்திருக்கு படம்? வேட்டுவம் சூப்பராக இருக்கும். அது எப்போவுமே நான் நடித்த படங்கள் போய் பார்க்கவே மாட்டேன், ரொம்ப யோசிப்பேன், ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம படத்தை இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணாமல் ஒரு மணி நம்மளை மட்டும் பார்ப்போமான ஒரு யோசனை இருக்கும். ஸோ அது வந்து பயமாக தான் இருக்கும். உண்மை சொல்லணும்னா பயமாக இருக்கும் ஆடியன்ஸ் என்ன. ஏன்னா இப்போ நம்மளே சின்ன வயசில் சினிமா பார்க்கும்போது தேட்டர் நிறைய பேரை கலாய்ப்போம் சரியா. கொஞ்சம் சினிமா சீரியஸ் ஆகி பயமாக ட்ரை பண்ண எல்லாம் போனவொடனே தான் கொஞ்சம் நல்ல புள்ளியாக அமைதியானது. இல்லை நானே தேட்டர் அப்போது இப்போ கேங்காக பசங்களாக போகும்போது நம்ம படத்துக்கு போகும்போது ஏதாவது கலாச்சிட்டாங்க ஏதாவது திட்டாங்கன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால பயந்து பார்க்க மாட்டேன் கிண்டல் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அப்படி இருந்துன்னா அதனால மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் ஐ டோன்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ். ஓகே. ஸோ ஒரு ப்ரிவியூ ஷோ அந்த மாதிரி அதுவுமே ரொம்ப யோசிப்பேன், கூச்சப்படுவேன், பட் பார்க்க ட்ரை பண்ணேன். பட் த ஃபிலிம் விச் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஈகர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் ஆன் ஸ்க்ரீன் வந்து வேட்டுவம். வாவ். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு படம் ஒர்க் பண்ணேன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். பயங்கர சூப்பராக இருந்தது. ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஒரு குவேக்கியாக பயங்கர சைக்கிக்கான ஒரு கேரக்டர். ஓகே. காமிக்கலாகவும் இருக்கும். ஸோ இட் ஹாஸ் மல்டிபிள் லேயர்ஸ், மல்டிபிள் ஷேட்ஸ். எடிட் முடிஞ்சு எது வரும்னு தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வசிக்கிறேன். அதுவும் ஒரு ரீசன். ஒரு படத்தை பார்த்துட்டு எது வந்திருக்கோ வராது தெரியாது. நம்ம படத்தை பார்ப்போம், ஏன் அப்படி ஒரு சீன் எடுத்தாங்க அதை கட் பண்ணிட்டாங்க பார்த்தேன் ஃபீல் பண்ணுவோம். அது வந்து தான் பயமாக மக்களுக்கு பிடிச்சிருமோன்னு நினைப்போம், அதனால பார்க்க மாட்டேன். சரி இப்போ வந்து ஆனால் இந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஆல்மோஸ்ட் வி ஷார்ட் ஃபார் 125 days. இப்போ வித் பேட்ச் ஒர்க் அண்ட் ஆல் 130 days பண்ணாலும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 75-80 days வந்து வி டிட் ஸ்டண்ட். ஸோ ஒரு ஹியூஜ் ஹெவி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது, ஒரு பாலிடிக்ஸ் எல்லாமே டுகெதர், மல்டிபிள் லேயர்ஸ், மல்டிபிள் ஷேட்ஸ். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். சூப்பர். ஈவன் ஐ அம் வெயிட்டிங் டு வாட்ச் தி ஃபிலிம். வெரி ஈகர் and for my looks and appearance-க்காக அந்த படம் பார்க்கணும் ஒரு ஆசை. கண்டிப்பா will all watch. Okay bro, so finally I want to ask you one thing. இப்போ இருக்கிற கலை டைம் டிராவல் பண்ணி சினிமா ஸ்டார்ட் டைம்ல நீங்க இருக்கிற கலை ஏதாச்சும் போய் சொல்லணும்னா what will you tell? ஸ்டார்ட் பண்ணும்போதா? ஆமா.
நிறைய அந்த கலைக்கு என்ன போய் சொல்வீங்க? நிறைய சொல்லணும். கேரக்டர் இப்போவுமே ஐம் பீயிங் மை செல்ஃப், ஐ என்ஜாய் பீயிங் மை செல்ஃப், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் சம் டிசிஷன்ஸ் வந்து ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் பேசணும், காலம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ இருக்க ஒரு விஷயத்து வந்து இப்போ சின்ன சின்ன பசங்க வந்து த பீப்புள் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஸ்மால் பீப்புள். ஒரு குட்டி பசங்க ஒரு படம் சக்ஸஸ் ஆகுது, இல்லைனா ஒரு ஒரு நியூவாக ஒரு ஃபிலிம் அடிச்சு ஹிட் ஆகும்போது அவங்க வந்து அவங்க சக்ஸஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. அவங்க கெரியர் செட் பண்ணி அதை எப்படி ஸ்டேஜ் பண்ணணும், அதை கரெக்டாக வந்து அதை ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்களா, அந்த விஷயத்தை கற்றுக்கணும். ஜென்சி இப்போ புதுசாக வந்திருக்கு. புதுசாக வந்து ஹிட் ஆன உடனே அவங்க நெக்ஸ்ட் படத்தை எப்படி பிளான் பண்ணுறாங்க, எப்படி. ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் அது எனக்கு என்ன பயப்படுனா, ஏன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது பயங்கரமாக வேல்யூ பண்ணுவேன் நான். எனக்கு வந்து சரி இந்த படத்தை ஒரு சின்ன ரோல் நடிச்சா ஒருவேளை அந்த படத்தில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது இல்லை அந்த டைரக்டரு நெக்ஸ்ட் ஒரு பெரிய படம் நல்லா நடிச்சாம்பான், அவன் நல்லா நடிச்சாம்பான்னு கூப்பிட்டு நமக்கு வேற ஏதாவது பெரிய ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பேன். நமக்கு வந்து ஐயோ நம்மளை கூப்பிடாம போயிடுவாங்களோ. இந்த கான்டாக்டையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பயங்கரமாக வேல்யூ பண்ணுவேன் நான். அண்ட் உங்களுக்கு ரொம்ப வேலிடேஷன் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிருக்கோம். அப்போ நம்ம யாருமே வாய்ப்பு தெரியல, எதுவுமே இல்லாத போது இப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு வருதுன்னும் போது பரவாயில்ல வருது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஐயோ வாய்ப்பு வருதுன்னு ஒரு இன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இன்னைக்குமே எனக்கு யாராவது கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கதை சொன்னாங்கன்னா, irrespective whether they have producer or not, I listen to the story. நான் லாஸ்ட் 1.5 months ஆல்மோஸ்ட் 50-60 ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். பட் அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30-40 வந்து ப்ரொடியூசர் இல்லாதவங்க தான். பட் இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு ஒரு ஆக்டர் கிட்ட வந்து சொல்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். நான் இதில் 1-2 மிஸ் ஆகும், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருப்போம். அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து மேபி இன்னும் பெட்டராக என்னோட சக்ஸஸை வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணிருக்கேன். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் என்னன்னா அது எல்லாருக்குமே நல்லா தான் இருந்திருக்கும். இப்போ என்னை சுற்றி என்னை நம்பி நம்ம லவ் பண்ணி நம்ம கிட்ட ஒர்க் பண்ண நினச்ச ஆட்களுக்கும், டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடியூசர் எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக. சரி வேணா இப்போ சின்னதாக ஒரு சக்ஸஸ் கிடைச்சோன்னே நிறைய பேர் வந்து ஒரு யோசனை இல்லாமல் டக்குன்னு ஓகே அந்த படம் ஓடிச்சு வாங்க டக்குன்னு பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று பண்ணலாம் முடியும். பட் நமக்காக ஒன்று நடக்கணும் போது நம்ம வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம வந்து ஓகே சொல்கிறாங்க ஓகே, ஆனால் எனக்கு உனக்காக நடக்க ஓகே நான் பண்ணலான்னு போகாமல் ஓகே வெயிட் பண்ணால் நிதானமாக யோசிச்சு முடிவு பண்ணி இதை எப்படி லாபகரமாக மாற்றலாம், உனக்குமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், வின் வின்னாக இருக்கணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கணும். அதை கண்டிப்பாக பண்ணுவேன். பட் டெஃபினட்டாக அப்பயும் ஆக்டராக தான் ட்ரை பண்ணிடுவேன். சூப்பர் சூப்பர் செம்மையாக சொன்னீங்க ப்ரோ. சரி, now you tell me one message you would like to give someone who wants to enter cinema. அவ்வளோ தெரியல. Of course you are so experienced bro. உங்களுக்கு அவ்வளோ இல்லை அது தைரியமாக சொல்லலாம். கண்டிப்பாக கொஞ்சம் மூத்த கலைஞர் மாதிரி தான் ஃபீலிங் வந்து அந்த ஃபீலிங். பட் என்னன்னா இப்போ கெட்டிங் இன் டு சினிமா ஹஸ் பிகம் லிட்டில் ஈஸி ஐ திங்க். ஸோ அதுக்கு வந்து நிறைய டோர்ஸ் ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் வரும்போதே ஃபுல் தே ஹாவ் டு பி அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸை ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட்டோடு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. பட் அது நீங்கள் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ டைம் நம்ம காலம்னு சொன்னோம்ல, ஏன்னா கமிங் பேக் டு சேம் வேர்ட். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆகுதுன்னா ஒரே நாள் இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு இந்த மாதிரி இப்போ பயங்கரமாக டைனாமிக்ஸே மாறிடுச்சு. அப்படி கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரே நாளில் படமே நடிக்க வேணாம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க சோஷியல் மீடியாவில். சும்மா இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியமில் பார்க்க போகிறாங்க, ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த ரியாக்ஷன் ஃபேமஸ், அதை பார்த்தா மறுநாள் ஸ்டார் ஆயிடுறாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது இப்போ. பட் அதை வந்து நீங்கள் எப்படி வந்து how you are going to handle it. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து இப்போ பல பேருக்கு எக்ஸாம்பிளாக மாறும். ஸோ நீங்கள் வந்து பீயிங் இன் டு திஸ் மீடியா ஒரு ஆக்டிங் ஒரு சினிமான்றப்போ யூ ஹேவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். நீ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே நான் வெறுமே இன்றைக்கும் சினிமா ஜெனுவனாக ஆடிஷன்ஸ் அது மூலிமா நம்பி தேடி வரவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பொறுமை. எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டோன்னா, கஷ்டப்படுறன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எங்கே போனாலும் கஷ்டப்பட தான் போகிற, ஈஸியாக எதுவும் கிடைக்காது. தலைவர் சொல்கிற மாதிரி தான் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது நிலைக்காதுன்ற மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது. பட் சினிமாவில் என்னென்னா ஐ ஃபீல் பர்சனலி பீப்புள் இன் சினிமா இன் திஸ் ஆர்ட் திஸ் வேர்ல்ட் நோ தே நீட் மோர் பேஷன்ஸ். அப்புறம் தே நீட் மோர் ஸ்ட்ராங் ஆர்ட். அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக கடந்து வருவோம். லைக் சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம், லைக் இந்த மெனி திங்ஸ் வில் நீங்கள் நான் தான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன்,
நீங்கள் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் பீரியடில் வந்து நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நாங்கள் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ்லேயே வந்து திடீர்னு சந்தோஷம் இருக்கும், திடீர்னு தோல்வி இருக்கும், திடீர்னு படம் ஓடாது, திடீர்னு ஒருத்தர் நம்ம அசால்ட்டாக கலாச்சிட்டு போயிடுவோம். நேற்று ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, நம்மளோட படத்துக்கு அவனே வேணான்மா. ஸோ நமக்கு வந்து நீ தான் மச்சான் நெக்ஸ்ட்டு, நீ தான் ப்ரோ அடுத்த சினிமான்வா, நெக்ஸ்ட் வந்து அவர் போடாதீங்க படம் ஓடாதுன்னுவா. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் நடக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிட்டோன்னா, ஸோ நம்மளை பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து அது நம்மளோட க்ரோத்தை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணும். என்னையே அது பயமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நடுவில் நான் வந்து மெட்ராஸ்க்கு அப்புறம் ப்ரோ நீ தான் ப்ரோ அடுத்து எல்லாமே அப்படின்னாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் லவ்வை காட்டும்போது அந்த லவ்லாம் பயங்கர ஜெனுவனான லவ் நினச்சி நம்ம எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ நாளைக்கு ஒரு 2 படம் ஓடலன்னு ஏன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஈஸியாக நடக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்போது இதில் ரொம்ப கம்மி பேர் தான் irrespective ஆஃப் சக்ஸஸ் தே வில் பி வித் யூ ஆல்வேஸ். ஸோ ஏன்னா சக்ஸஸ் ரொம்ப நிறைய பேர் வருவாங்க. ஃபெயிலியர் ஆகும்போது ரொம்ப சில பேர் தான் உண்மையான நன்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எதையுமே மனசுக்கு எடுத்துக்கூடாது. சக்ஸஸோ ஃபெயிலியரோ மைண்டுக்கு எடுத்துக்காம ஜாலியாக அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இஃப் யூ லவ் ஆக்டிங் என்ஜாய் ஆக்டிங். அதே மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணால் இது நடந்துடும் சினிமான்ற தாட் மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் டு பி வெரி ஃப்ரீ ரிலாக்ஸ்ட் என்ஜாய் த ஆர்ட். அவ்வளோதான். ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இன்னைக்கு நம்மளோட எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் லவ் திஸ் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சூப்பர். நீங்களும் என்னை இன்வைட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி நீங்களும் நிறைய பேர் ஒன்று இன்டர்வியூ பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. We have a lovely gift hamper from First Layer. Another gift hamper from our desert partner Huckleberry.